Praise be to the wonderful name of the Lord Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். I greet each and every one of you as you are joining us in this broadcast, this first day of this week. வாரத்தின் முதல் நாளிலே இந்த பிராட்காஸ்ட் மூலமாக எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். As you all know, during the weekends for the last several weeks we are talking about a series called The Purpose of God in the Life of a Believer. கடந்த சில வாரங்களாக வாரத்தின் இந்த இறுதி நாட்களிலே நாம் தியானித்து வருகிற தலைப்பு ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நோக்கம் தீர்மானம் என்னதென்பதாகும். Today I would like to share a message which might be the last message in this series. இந்த தொடர் போதனையிலே கடந்த வாரத்தின் தொடர்ச்சியை நாம் இந்த வாரத்தில் பார்க்கலாம். So this might be the last message in this series. இந்த தொடர் போதனையிலே இதுவே கடைசி செய்தியாகும். Let us read three different portions of scriptures as we begin our meditation. நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாய் சில வேத பகுதிகளை நாம் வாசிக்கலாம். First of all, let us turn to the book of prophet Amos, chapter number 3 and verse number 3. ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனம். And then we'll go to the book of prophet Malachi, chapter number 2, and read the first part of verse number 15. அதன் பின்பாக மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரத்தின் ஒரு பகுதி 15வது முதல் பகுதி. First part of verse number 15. 2ஆம் அதிகாரத்தின் 15வது வசனத்தின் முதல் பகுதி. Then finally we'll go and read the book of Ephesians, chapter number 4 and verse number 24. அதன் பின்பாக எபேசியர் நிருபம் 4வது அதிகாரம் 24வது வசனம். Amos 3 and 3. Can two walk together except they be agreed? இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தாலுடைய ஒருமித்து நடந்து போவார்களோ? In the first part of Malachi 2:15 it says, and did not he make one, yet had he the residue of the Spirit, and wherefore one, that he might seek a godly seed. ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. Ephesians 4:24, and that he put on the new man, which after God is created in righteousness and true holiness. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். May the Lord add his blessing to the reading of his word. வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். Let us all bow our heads and close our eyes for a word of prayer. கண்களை மூடி ஜெபிப்போம். Most gracious and loving heavenly Father, we thank you for this wonderful opportunity you have given us. மிகுந்த கிருபையும் அன்பும் நிறைந்த தகப்பனே, இந்த மாலை வேளையிலே நீர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக தருணத்துக்காக உமக்கு நன்றி. Thank you, Lord, for blessing the reading of your word. வேத வசனங்களை வாசிக்க கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Lord, you have said heaven and earth will pass away, but your word will never pass away. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தை ஒரு காலம் ஒழிந்து போவதில்லை என்று நீர் சொல்லியிருக்கிறீர். The grass will wither, the flower will fade, but your word, it will stand forever. புல் உலர்ந்து பூ உதிர்ந்து போகும், கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். Pray that you will speak to each and every hungry heart that is listening to this broadcast. ஆண்டவரே, இந்த பிராட்காஸ்ட்க்கு கவனம் கொடுக்கிற ஒவ்வொருவரோடு கூட நீர் இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். Anoint my lips of clay to speak your anointed word. அபிஷேகப்பட்ட வார்த்தைகளை பேச என் நாவை நீர் அபிஷேகம். Anoint every ears that hear and every hearts that receive. ஆண்டவரே, கேட்கிற செவியும் ஏற்றுக்கொள்கிற இருதயத்தை நீர் அபிஷேகம். Anoint every lives to be transformed. ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அதனால் மறுரூபமாகட்டும். We bind all the power of darkness in the name of the Lord Jesus Christ. எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளை உம்முடைய நாமத்தினாலே கடிந்து கட்டி சபித்து அப்புறப்படுத்துகிறேன். May the liberty of your spirit be with us. இந்த விடுதலையின் ஆவியானவர்கள் மத்தியிலே தங்கி We இருக்கட்டும். declare that all the glory, honor and praise belong to you and you alone. சகல துதி கன மகிமை மேன்மேலாம் உமக்கு ஒருவருக்கே உண்டாகட்டும் என்று For அறிக்கையிடுகிறேன். we ask all of this wonderful blessings in the precious name of the Lord Jesus Christ. இந்த எல்லா ஆசீர்வாதங்களும் வெளியேறப்பட்ட உம்முடைய நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன். Amen. ஆமென். At this time I would like to speak to you on a message titled Sinking the Spirit, Soul and Body to Perceive and Fulfill God's Big Picture. அதாவது தேவனுடைய பெரிய திட்டத்தை அறிந்து அதை நிறைவேற்ற நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தின் ஒருங்கிணைப்பு. Sinking the spirit, soul and body to perceive and fulfill God's big picture. தேவனுடைய நோக்கத்தை தீர்மானத்தை முழுவதுமாய் அறிந்து அதை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம்
ஒருங்கிணைத்தலாகும். I'd like to divide today's message into two parts. நான் இந்த நாள் செய்தியை 2 பகுதியாக நான் பிரிக்க In the விரும்புகிறேன். beginning, I would like to talk about God's big picture or the big plan. தேவனுடைய மிக பெரிதான வரைபடம் அல்லது பெரிய திட்டம் என்பதாகும். And then I would like to talk about the synchronization of our body, our spirit and our soul towards perceiving and fulfilling that purpose. நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரம் தேவனுடைய நோக்கத்தை தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு அது எவ்விதமாய் ஒருங்கிணைக்கப்படுவது என்பதாகும். See, the Bible is a book that reveals the plan of God. தேவனுடைய வார்த்தை தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிற ஒன்று. And every one of God's people is involved in that plan. அந்த திட்டத்திலே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் இருக்கிறார்கள். We all know that our God is an eternal God. நம்முடைய தேவன் நித்தியமான தேவன். He is the King of all kings. அவர் எல்லா ராஜாக்களுக்கும் ராஜா. He is omniscient, omnipotent. He is all powerful, self-existing God. Nobody created him, nobody made him. அவர் சர்வஞானி, சர்வவல்லவர், யாரும் அவரை உருவாக்க முடியாது, நியமிக்க முடியாது. But such a great God, big God, அப்படி பெரிதான பெரிய தேவன், he had a plan. அவருக்கென்று ஒரு திட்டம் உண்டு. And this book from Genesis 1:1 until the end of the book of Revelation, it reveals that plan. அந்த ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வெளிப்படுத்தின இறுதி அதிகாரம் இறுதி வசனம் வரைக்குமாய் தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது. And not only him, but everyone of God's people is involved in that plan. இதில் தேவன் மாத்திரமல்ல, அதில் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஈடுபட்டு இருக்கிறார்கள். It's not a small plan, it is a big plan. இது ஒரு சிறிய திட்டம் அல்ல, அது ஒரு பெரிய திட்டம். That's why it's called the big picture. அதனால தான் அது ஒரு பெரிய படம் என்று சொல்லப்படுகிறது. None of us can understand totally the huge entire plan of God. தேவனுடைய முழு திட்டம் முழுமையுமே எவராலுமே அறிந்து கொள்ள இயலாத ஒரு காரியம். We who are living in this present day and time, இந்த நிகழ்காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், we just know the part that God has revealed in the day and the time in which we are living. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே தேவன் வெளிப்படுத்தி இருக்கிற அவருடைய திட்டத்தின் ஒரு சிறு பகுதியை மாத்திரமே நம்மால் அறிந்து கொள்ள And he wants us to be diligent in perceiving that plan and fulfilling in that plan as we are living our lives in this world. நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே தேவனுடைய அந்த சிறு நோக்கத்தை, அந்த தீர்மானத்தை, அந்த திட்டத்தை நாம் அறிந்தவர்களா அதை நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். And this plan, it all began by Genesis 1:1, where the scripture says, in the beginning God created the heavens and the earth. இந்த திட்டம் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்கிற அந்த வசனத்திலிருந்து That's how the big plan starts. அவ்விதமாகவே இந்த பெரிய திட்டம் ஆரம்பிக்கிறதா இருக்கிறது. And as God created everything, as we read in the book of Genesis, ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறபடி தேவன் எல்லா சிருஷ்டிப்பிலும், in Genesis 1:28 the scripture says he created man. 1:28 தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார். Now he is the most important person in God's plan. தேவனுடைய திட்டத்திலே இவன்தான் மிக பெரிதான ஒரு முக்கியமான நபர். See, every other thing God created for man. மற்ற சிருஷ்டிப்புகள் எல்லாம் மனிதனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவை. If God would not have created man, he wouldn't have created anything else. ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டிக்காக இருந்தார்னா மற்ற எவைகளையுமே அவர் சிருஷ்டித்திருக்க வேண்டிய Heaven and earth created by God. வானமும் பூமியும் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்று. For man. மனிதனுக்காக. All the things that we see, the trees, the animals, நாம் காண்கிற மரங்கள், மிருகங்கள், the mountains, the water bodies, நீர்நிலைகள், everything was created for man and it is for man. சகலமும் மனிதனுக்காகவே சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்று. So after God creating everything that is needed for man's sustenance, then he created man. மனுஷன் இந்த உலகத்திலே வாழ்வதற்குரிய சகலவற்றையும் தேவன் சிருஷ்டித்த பின்பே அவர் மனிதனை சிருஷ்டித்தார். And what is the purpose for which he created man? அவர் மனிதனை சிருஷ்டித்ததற்கான நோக்கம் என்ன? Malachi chapter number 2 and verse number 15 says, மல்கியா 2:15 இவ்விதமாய் வாசிக்கிறோம். And did not he make one, yet had he the residue of the Spirit, and wherefore one, that he might seek a godly seed. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. So the very purpose of God creating and forming man and putting him on the face of this earth
is to beget a godly seed on this earth. இந்த பூமியிலே தேவன் மனுஷனை சிருஷ்டித்து உருவாக்குனதற்கான முழுமையான முதல் முக்கியமான நோக்கம் என்னவென்றால் இந்த பூமியிலே அவர் தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படி. God wants to see a generation that would fill this earth. தேவன் தம்முடைய சந்ததி இந்த பூமியை நிரப்ப வேண்டும் என்று அவர் விரும்பினார். Because if God's generation would fill the earth, God's purpose can be accomplished on this earth. தேவனுடைய சந்ததியினராய் இந்த பூமியிலே ஜனங்கள் அவர்கள் பூமியை நிரப்பினார்களானால் அவருடைய நோக்கம் தீர்மானம் நிறைவேறுவது என்பது மிகவும் சுலபமான Without a காரியம். plan, God did not create man and would let his seed being replenished on this earth. எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் தேவன் மனுஷனை சிருஷ்டிக்கவில்லை, உருவாக்கவில்லை. அவருடைய திட்டம் உருவாக்கின நோக்கம் சித்தம் எல்லாம் தேவ பக்தியுள்ள சந்ததி இந்த பூமியிலே நிரப்பப்பட வேண்டும். That's why in Genesis 1 we read God created man in his image and after his likeness. ஆதியாகமம் 1:28 மனுஷனை தமது சாயலாக தமது ரூபமாக தேவன் சிருஷ்டித்தார். And then in verse number 28 we read in Genesis 1 it says God blessed them and said unto them, be fruitful, multiply, replenish the earth and subdue it and have dominion over the fish of the sea and over the fowl of the air and every living thing that moveth upon the earth. பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். Not only God created man in his image and after his likeness, but God blessed them. தேவன் மனுஷனை தமது சாயலாக தமது ரூபமாக சிருஷ்டித்தது மாத்திரமல்ல அவனை ஆசீர்வதிக்கவும் செய்தார். And he said, be fruitful, multiply, replenish the earth, subdue it and have dominion over it. 5 blessings. 5 விதமான ஆசீர்வாதங்கள். பலுகுங்கள், பெருகுங்கள், பூமியை நிரப்புங்கள், அதை கீழ்ப்படுத்துங்கள், அதை ஆண்டு கொள்ளுங்கள். Just as God is a fruitful God, so also God wants his seed to be a fruitful seed. தேவன் ஒரு பலனுள்ள தேவன், அதுபோல தன்னுடைய சந்ததியும் பலனுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். Just like God fills everything, God wants his people to fill the face of this earth. தேவன் இந்த பூமியை எவ்விதமாய் நிரப்பினாரோ அதுபோல தம்முடைய சந்ததியினர் பூமியை நிரப்ப அவர் விரும்பினார். Just like God rules and reigns, he wants his children to rule and reign over this earth and everything that he created for him. தேவன் இந்த பூமியை ஆளுகை செய்து ஆண்டு கொண்டது போல அவருடைய சந்ததியினரும் அவ்விதமாய் செய்ய வேண்டும். So when God created man in the beginning, he set an order as to how he has to live his life. மனுஷனை தேவன் சிருஷ்டித்த போதே அவன் இந்த பூமியிலே எந்தவித ஒழுங்கிலே அவன் வாழ வேண்டும் என்கிற ஒரு காரியத்தையும் அவர் நியமித்தார். When he blessed man, he reminded him, man, this is how I have created you. அவர் அவனை ஆசீர்வதித்த போது ஆண்டவர் செய்த ஒரு காரியம், உன்னை இவ்விதமாகவே நான் சிருஷ்டித்தேன். And that is why God is saying you have to function as I have created you. நான் உன்னை சிருஷ்டித்தபடியாகவே நீ இயங்க வேண்டும் என்பது தேவன் சொன்ன காரியம். I have created you to be fruitful, multiply, replenish the earth, subdue it and have dominion over the நீ பலுக வேண்டும், every creature that I have created for you. பூமியை நீ நிரப்ப வேண்டும், அதை கீழ்ப்படுத்த வேண்டும், சகல ஜீவஜந்துக்களை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்க வேண்டும். So God foreordained how the man has to live his life. தேவன் மனுஷன் எப்படி தான் வாழ வேண்டும் என்பதை அவர் ஏற்கனவே முன் குறித்திருக்கிறார், முன் நடத்தியிருக்கிறார். And then in Genesis 2:15, ஆதியாகமம் 2:15 the scripture says, and the Lord God took the man and put him into the garden of Eden to dress it and to keep it. Genesis 2:15 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். So this scripture, it talks about what he has to do. அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை இங்கே இந்த வசனம் சொல்லுகிறது. See, there are two great plans that God has for every one of his people. தேவன் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இரண்டு விதமான ஒரு நோக்கத்தை, தீர்மானத்தை, திட்டத்தை The first part is how he has to live. முதலாவது எப்படி வாழ வேண்டும். Secondly, what he has to do. இரண்டாவது அவன் என்ன செய்ய The வேண்டும். how part and what part is very important in the life of every individual that belongs to God. எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்கிற அந்த இரண்டுக்குமே தேவன் அவனுக்கு நியமித்தபடி அவன் காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை தேவன். So when God said, I have created you to beget a godly seed, நான் உன்னை சிருஷ்டித்தேன் தேவபக்தியுள்ள சந்ததியை பெறும்படி,
These two purposes he had for man. இந்த இரண்டு நோக்கம் தீர்மானம் தான் மனுஷனுக்காக அவர் That கொண்டிருந்தார். how his seed has to live, அவருடைய சந்ததி எப்படி வாழ வேண்டும், what his seed has to do. அவருடைய சந்ததி என்ன செய்ய வேண்டும். How we have to live is the generic part that is general for all of God's children. தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற எல்லாருக்கும் பொதுவான ஒன்று அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் எப்படி வாழ வேண்டும். For example, உதாரணத்துக்கு how are we saved? நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம். It is a generic instruction that God has for every one of God's children. Only by that generic method we can all be saved. தேவனுடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட தேவன் என்ன முறையை வைத்திருக்கிறாரோ அதுபோல அது எல்லாருக்கும் பொதுவான ஒரு காரியம். But at the same time, God has a purpose and plan for each and every individual as to what they have to do in their life. ஒவ்வொரு தனிப்பட்ட தேவனுடைய பிள்ளையும் தன்னுடைய வாழ்க்கையிலே என்ன செய்ய வேண்டும் என்பது தேவன் ஒரு தீர்மானத்தை உடையவராய் இருக்கிறார். Like we read in the scripture. நாம் வேதவசனத்திலே வாசித்தபடி what blessing that God gave in Genesis 1:28 is ஆதியாகமம் 1:28ல என்ன ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு சொன்னாரோ it's a generic blessing. அது பொதுவான ஒரு ஆசீர்வாதம். Fruitful. அது பலுக வேண்டும். It is for all of God's seed. அது எல்லா தேவ சந்ததிக்கும். Multiply. பெருக வேண்டும். It is for all of God's seed. தேவனுடைய சந்ததி எல்லா பேருக்கும். Replenish the earth is for all of God's seed. பூமியை நிரப்ப வேண்டும் அதுவும் எல்லாருக்கும். So man who is created in the image and in the likeness of God, தேவனுடைய சாயலா ரூபமாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன், he has to live like God himself. தேவனை போலவே அவன் வாழ வேண்டியவனாய் இருக்கிறான். With his power, அவருடைய வல்லமையோடு, with his glory, அவருடைய மகிமையோடு, with his righteousness, அவருடைய நீதியோடு, with his life, அவருடைய ஜீவனோடு, he has to live his life as God is. தேவன் எவ்விதமாய் இருக்கிறாரோ அதுபோல அவனும் இந்த பூமியிலே வாழ வேண்டும். Praise the name of the living God. That's why several times when the God was manifest in the flesh in Jesus Christ, இயேசு கிறிஸ்துவிலே தேவன் மாம்சத்திலே இரத்தத்திலே வெளிப்பட்ட போது, he lived his life as the Son of God. அவர் தேவனுடைய குமாரனாய் தன்னுடைய வாழ்க்கை வாழ்ந்தார். And he said many things in this way. அநேக காரியங்களை அவர் இந்த முறையிலே அவர் சொல்லி He said, love one another as I have loved you. நான் உங்களில் அன்பு கூர்ந்தது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர். See, he basically gives an instruction, live your life as I have lived. அடிப்படையாக அவர் சொல்லுகிற காரியம் இப்படித்தான், நான் வாழ்ந்தது போல நீங்கள் வாழ வேண்டும். Forgive one another as Christ has forgiven you. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். Be holy as I am holy. நான் பரிசுத்தர் அதனால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். So God always compared himself with us when he instructed us as to how we have to live our life. எப்படி வாழ வேண்டும் என்கிற அந்த காரியத்துக்கு வரும்போது தேவன் தான் எப்படி இருந்தாரோ அதே போல நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் வசனத்தில் Because that's how originally God created man, in his image and after his likeness. நம்முடைய சாயலாக தம்முடைய ரூபமாக மனுஷனை அவர் சிருஷ்டித்ததின் முக்கியமான முழுமையான நோக்கம் அதுவே. So in God's big picture, தேவனுடைய பெரிய வரைபடத்திலே we need to understand காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். how we need to live this Christian life. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் எப்படி வாழ்வது? Not anything by our own ideas. நம்முடைய சொந்த ஐடியாவை கொண்டு அல்ல. Not by taking some from the scriptures and some from our own ideas. சில வேத வசனங்களை எடுத்துக்கொண்டு சில நம்முடைய சொந்த ஐடியாவை சேர்த்து. Or not some from the scriptures and some from some church's own creed that is made by themselves. இல்ல சில வேத வசனங்களில் இருந்தும் சில சபை ஸ்தாபனங்கள் ஏற்படுத்தி கொண்ட அவர்களுடைய அந்த சபை கோட்பாடு படிவாகும் அல்ல. The entirety of God's scripture, தேவனுடைய முழு வேத வசனங்களிலும் it has all the details as to how a child of God has to live his or her life in this world. இந்த உலகத்திலே தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறவன் எப்படி வாழ வேண்டும் என்கிற காரியத்தை முழுமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. Because if we don't live our life in the way that God wants us to live, தேவன் விரும்புகிறபடி நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழாவிட்டால் we won't be able to do what God wants us to do and fulfill his purpose and plan on this earth. தேவன் நம்மை கொண்டு என்ன செய்ய விரும்பினாரோ அவருடைய நோக்கத்தை தீர்மானத்தை நாம் நிறைவேற்றுவது என்பது சாத்தியப்படாத காரியம். The generic living of a Christian life is very important in accordance to the word of God so that we can fulfill
the specific purpose and plan that God has for our life. தேவனுடைய தீர்மானத்தின்படி பொதுவாய் நாம் அழைக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் வாழ்கிற இந்த வாழ்க்கையில அவருடைய நோக்கம் தீர்மானம் அதை தனிப்பட்ட விதத்திலே நிறைவேற்றுகிறதும் அது சாத்தியப்படும். But in Genesis 2:15, ஆனால் ஆதியாகமம் 2:15 God told man to dress the garden and keep the garden. மனுஷனிடத்திலே தேவன் சொன்னது அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் செய்ய வேண்டும். This is specifically for that first man he created. முதல் மனுஷனுக்கு சிருஷ்டிக்கப்பட்டதுக்கான ஒரு முதல் நோக்கம். It doesn't mean that every one of us must go and dress the garden and keep the garden. எல்லாரும் போய் தோட்டத்தை பண்படுத்துங்க காத்து கொள்ளுங்கன்னு சொல்லல. No, first generically he gave him the instruction how he has to live his life. Secondly he said specifically for his life on earth what he has to do. தேவனுடைய பிள்ளை என்கிற விதத்திலே அவருடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட ரூபமாய் சிருஷ்டிக்கப்பட்ட நமக்கு பொதுவாக சொல்லப்பட்ட காரியங்களை தவிர்த்து குறிப்பிட்ட விதத்திலே மனுஷனுக்கு என்று சொல்லப்பட்ட காரியம் இது. A godly seed must be aware of these two things. இந்த தேவனுடைய சந்ததியாய் இருக்கிறவன் பிள்ளையாய் இருக்கிறவன் இந்த இரண்டு காரியத்தை குறித்து எப்போதும் ஜாக்கிரதை உள்ளவனாய் இருப்பான். They need to know the distinction between these two things. இந்த இரண்டு காரியங்களுக்குள்ள வேறுபாடு வித்தியாசம் என்னது என்பதை அவன் வகையறுத்து And they must simultaneously concentrate on both the things in the life that they are living on this earth. ஆனால் அவன் தான் இந்த பூமியிலே வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே அந்த தேவனுடைய பொதுவான நோக்கத்தையும் தனிப்பட்ட விதத்திலே தன்னுடைய நோக்கம் தீர்மானம் நிறைவேற்றுகிற இந்த ரெண்டு காரியத்தையும் அவன் செய்யக்கூடியவனாக. Number one, am I living the way that God wants me to live? தேவன் விரும்புகிறபடி அவர் சொன்னபடி நான் என் வாழ்க்கை வாழ்கிறேனா? Secondly, am I fulfilling the specific purpose and plan that God has for me to fulfill on this earth? தேவன் இந்த பூமியிலே என்னை உண்டாக்கின சிருஷ்டித்த அந்த நோக்கத்தை தீர்மானத்தை நான் முழுமையாய் நிறைவேற்றுகிறதிலே நான் இருக்கிறேனா? How we are living is entirely spiritual in nature. நாம் எப்படி வாழ்கிறோம் என்பது நம்முடைய ஆவிக்குரிய தன்மை அது முற்றிலும் வேறுபட்டது. What we are doing is what we are doing in this natural world. இயற்கை உலகத்திலே நாம் என்ன செய்கிறோம் காரியம் என்பது அது வித்தியாசமானது. It's natural. அது இயற்கையாக ஒரு But how we are living is spiritual. ஆனால் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பது ஆவிக்குரியது. Praise the name of the living God. If we are not living as to who we are, as the scripture says, we won't be able to do what God wants us to do. வேதம் சொல்கிறபடி நாம் யார் என்கிற அந்த நிலைமையை உணர்ந்து அதன்படி நாம் வாழாவிட்டால் தேவனுடைய வார்த்தையின்படி தீர்மானத்தின்படி நாம் வாழ முடியாது. So these two aspects are very important in God's big picture for our life. நம்முடைய வாழ்க்கைக்காய் தேவன் கொண்டிருக்கிற இந்த பெரிய வரைபடத்தில் இந்த ரெண்டு அம்சங்களும் மிகவும் முக்கியமானது. If we are not living as God wants us to live, we won't be able to do and fulfill what God wants us to fulfill. தேவன் விரும்புகிறபடி நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியிலே நாம் வாழாவிட்டால் நாம் தேவன் இந்த பூமியிலே நாம் சிருஷ்டித்த நோக்கம் தீர்மானத்தை கூட நாம் நிறைவேற்ற முடியாதவர்களாய் இருப்போம். Praise the name of the living God. God qualifies us தேவன் நம்மை அதற்கு தகுதிப்படுத்தி இருக்கிறார். to live the life that he wants us to live. அவர் விரும்புகிறபடி நம்முடைய வாழ்க்கை வாழ. And then he bestows upon us his responsibility so that we can go ahead and fulfill on this earth. அவர் தம்முடைய உத்தரவாதங்களை நம்மீது வைத்திருக்கிறார். தொடர்ந்து நாம் அவைகளை நிறைவேற்றி கடந்து போகிறோம். Now some people say God doesn't call the qualified. இந்த சிலர் சொல்வாங்க ஆண்டவர் என்ன தகுதிப்படுத்தல அழைத்து. But he qualifies the called. அவர் அந்த அழைப்பையே அவர் தகுதியாக. So when God's calling and choosing is on our life, he'll qualify us. தேவன் நம்முடைய அழைக்கப்பட்ட அழைப்பும் அந்த தகுதியும் தெரிந்து கொள்ளுதலும் அவர் தகுதி. How does he qualify us? அவர் எப்படி நம்ம through what he did on the cross. அவர் கல்வாரி சிலுவையிலே என்ன செய்தாரோ through his death, burial and resurrection. மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் மூலமா he gives us his righteousness அவருடைய நீதியை நமக்கு கொடுத்தார். and helps us to live righteous. நாம் நீதியுள்ளவர்களாய் வாழ முடியும். live holy. பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ முடியும். the way that God, he wants us to live. அவர் எப்படி வாழ நம்மை விரும்புகிறாரோ அந்த வாழ்க்கையை so வாழ. that we can go ahead and do what God wants us to do. எனவே நாம் முன்னேறி சென்று தேவன் என்ன செய்ய சொன்னாரோ விரும்பினாரோ அவைகளை நாம் செய்ய வேண்டும். For example, if we look at the life of Noah, உதாரணத்துக்கு நோவாவுடைய வாழ்க்கையை the எடுத்துக்கொள்ளுங்க. scripture very distinctly, I'm just giving you an example, the scripture very distinctly talks about these two aspects in his life. நோவாவுடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த ரெண்டு அம்சங்களையும் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. And both of these things இந்த ரெண்டு காரியங்களும் is because of the grace of God. தேவனுடைய கிருபையினாலே அவனுக்கு உண்டானது. It's not by our own might or strength and power, நம்முடைய சுய சக்தியினாலோ பலத்தினாலோ அல்ல, but it's because of God's abundant grace. தேவனுடைய அளவில்லாத கிருபையினாலே. Verse number 8 says, 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது. Genesis 6
chapter number 6 and verse number 8 ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8ஆம் says, வசனம். Noah found grace in the eyes of the Lord. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. And then verse number 9 says, 9ஆம் வசனம் சொல்கிறது, these are the generations of Noah. Noah was a just man and perfect in his generations, and Noah walked with God. நோவாவின் வம்சம். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். You know, as soon as the scripture says Noah found grace in the sight of God, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொன்ன அந்த நிமிஷத்தில் the scripture here says இந்த வேதவசனம் தொடர்ந்து சொல்கிறது, he lived his life as a just man. அவன் ஒரு நீதிமானாய் தன்னுடைய வாழ்க்கை வாழ்ந்தான். He was a perfect man in his generations. அவன் தான் வாழ்ந்த வாழ்க்கைக்குள்ளே உத்தமனாய் இருந்தான். And he was walking with God. அது மாத்திரமல்ல, அவன் தேவனோடே சஞ்சரித்துக் So கொண்டிருந்தான். because God had his abundant grace on Noah, நோவா மீது தேவன் அளவற்ற கிருபை கொண்டிருந்தது. and Noah came to understand that grace, அந்த கிருபையை நோவா புரிந்து கொண்டவனாய், that made him to live the life the way God wants him to live. தேவன் அவனுடைய வாழ்க்கை அவன் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்பினாரோ அந்த வாழ்க்கையை அவன் வாழ்ந்தான். He was fulfilling that first generic part of living the life that God wants him to live. தேவன் எப்படி வாழ வேண்டும் என்ற அந்த பொதுவான விருப்பத்தை அவனிலே கொண்டிருந்தாரோ அந்த விருப்பத்தை அப்படியாய் அவன் வாழ்ந்தான். And because of that, அதன் நிமித்தமாக verse number 22 says, 22ஆம் வசனம் the சொல்கிறது, same grace that made him to live his life the way that God wanted him to live, ஆண்டவர் அவனை எப்படி வாழ வேண்டும் என்று விரும்பினாரோ அதே விருப்பத்தின்படியாய் அவன் வாழ அந்த கிருபை செய்தது. that same grace, அதே கிருபையே it helped him to do all that God wanted him to do on this earth. இந்த பூமியிலே அவன் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்பினாரோ அவைகளை எல்லாம் அவன் செய்து முடிக்க உதவி. What did he do? அவன் என்ன He செய்தான்? built the ark. அவன் பேழையை கட்டினான். What did he do? அவன் என்ன He செய்தான்? preserved the seed. அந்த வித்துக்களை காப்பாற்றினான். Because God told him to do that. ஏனென்றால் தேவன் தான் அவைகளை எல்லாம் செய்ய That was the specific purpose and plan that God had for his life as he lived his life on this earth. இந்த பூமியிலே அவன் வாழ்ந்தபோது அவனுக்கென்று தேவன் கொண்டிருந்த ஒரு தனிப்பட்ட நோக்கம் தீர்மானம் அதுவாகும். So in his time that he lived his life on this earth, that is what God wanted him to do specifically. அவன் பூமியிலே தான் வாழ்ந்த நாட்களிலே வாழ்ந்தவர்களுக்குள்ளே தேவன் அவனுக்கென்று செய்யும்படியாக கட்டளையிட்டவைகளை அவன் செய்து முடித்தான். Just like God told Adam to dress the garden and to keep the garden. ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ தோட்டத்தை பண்படுத்தி காப்பாற்று என்று. Noah did everything the Lord wanted him to do. ஆண்டவர் செய்ய விரும்பின சொன்ன எல்லாவற்றையும் நோவா செய்தான். Verse number 22, thus did Noah according to all that God commanded him, so did he. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து So முடித்தான். in the life of Noah also we see he lived his life in accordance to God's will, and also he did what God wanted him to do. நோவாவுடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கிறோம், தேவன் அவன் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்பினாரோ அதே வாழ்க்கை அவன் வாழ்ந்தான். இந்த பூமியிலே அவன் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்பினாரோ கட்டளையிட்டாரோ அதையெல்லாம் அவன் So செய்து in முடித்தான். God's big picture, who we are is important, and then what he wants us to do is important. தேவனுடைய பெரிய வரைபடத்திலே நாம் யார் என்பதும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியமானது. Am I living my life in the way that God wants me to live? தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை நான் இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். Have I understood the purpose and plan of God as to how I have to live my life on this earth? தேவனுடைய நோக்கம் தீர்மானத்தை கொண்டு இந்த பூமியிலே நான் வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை And நான் then வாழ்கிறேன். what does he want me to do on this earth? இந்த பூமியிலே தேவன் என்ன செய்ய அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். Praise the name of the living God. Only when we perceive the first thing, God will use us to fulfill his purpose on this earth. முதலாவது காரியத்தை நாம் நன்கு புரிந்து அறிந்து கொண்டால்தான் ஆண்டவர் இரண்டாவது காரியத்தை நாம் செய்வதற்கு நம்மால் முடியும். So before we try to understand what God wants me to do, we need to understand, am I living my life the way that God wants me to live? தேவன் விரும்புகிற வாழ்க்கையை நான் வாழ்கிறேனா, அவர் கட்டளையிட்டபடி நான் செய்கிறேனா என்கிறதுக்கெல்லாம் முன்பாக முதலாவது அவர் விரும்புகிற வாழ்க்கை இந்த பூமியிலே நான் வாழ்கிறேனா என்பதை See, we have to be what we have to be. நாம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படித்தான் இருக்க வேண்டும். For example, உதாரணத்துக்கு you take this smartphone, a mobile phone. மொபைல் போன் எடுத்துக்கொள்ளுங்க. There is a manufacturer for this mobile. இந்த மொபைல் போனை தயாரித்தவர்கள் உண்டு. And the manufacturer designed it and manufactured it with a purpose. அந்த தயாரிப்பாளர்கள் இதை வடிவமைத்து தயாரித்ததுக்கென்ற ஒரு நோக்கம் தீர்மானம் உண்டு. So before this
device can fulfill its purpose, அது தன்னுடைய நோக்கத்தை தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பாக first this device has to exist the way that it has to exist. அது எப்படி வெளிப்பாட்டுக்கு வர வேண்டுமோ அந்த விதத்துல அது வெளிப்பாட்டுக்கு First it has to exist the way that it has been designed and manufactured. அது எப்படி அந்த தயாரிப்பாளர்கள் விரும்பினார்களோ அந்த விருப்பத்துக்கு ஏற்ப அது வடிவமைக்கப்பட்டதாக அது வெளிவந்திருக்க வேண்டும். How it has to be, that is very important first. எப்படி இருக்கிறது என்பதுதான் முதலாவது காரியம். And then only it can do what it is supposed to do. அது என்ன செய்ய வேண்டும் என்பது அடுத்த காரியம். See, the designers, they said this much length it should be, this much height it should be. அந்த தயாரிப்பாளர்கள் வடிவமைப்பாளர்கள் அது இந்த அளவு உயரம் இருக்க வேண்டும், நீளம் இருக்க வேண்டும். This much width it should be. அது அகலம் இந்த அளவு இருக்கப்பட வேண்டும். See, because it is of that specific height and that specific width, it can be used and called as a smartphone. அது என்ன நீளத்திலே, என்ன அகலத்திலே, என்ன உயரத்திலே, தடிமானத்திலே எல்லாம் இருக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தின்படியா அது உருவாக்கப்பட்டு அது வெளிவரப்பட வேண்டும். Let's say for example the width of this phone is about 3 inches. இந்த போனுடைய அகலம் 3 இன்ச்சஸ் என்று If this width would have been 10 inches ஒரு 10 இன்ச்சா இருந்துச்சுனா or 15 inches, இல்ல 15 இன்ச்சா இருந்ததுனா would I be able to carry it in my pocket and go to places? என்னுடைய பாக்கெட்டை வைத்து கொண்டு வேற இடங்களுக்கு நான் செல்ல முடியுமா? Absolutely not. அது முடியவே முடியாது. It would be a nuisance for me if the width of this phone is about 10 or 15 inches. அது 10-15 இன்ச் அகலமா இருந்தா அது எனக்கு ஒரு பெரிய தலைவலி. First it has to be how it is designed to be. முதலாவது அது எப்படி வடிவமைக்கப்பட வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும், அப்படியாக. So how this phone is designed, இந்த போன் எப்படி அது வடிவமைக்கப்பட்டது, how this phone looks, அந்த பார்வைக்கு அது எப்படி இருக்கு, how it exists, அது எப்படி வெளிப்பாட்டுக்கு வந்தது, how it's manufactured, அது எப்படி தயாரிக்கப்பட்டது, how it is in a certain shape and form, அது எப்படிப்பட்டதான வடிவத்திலே அது உருவத்திலே அது that இருக்கப்பட is வேண்டும். very important first. அதுதான் முதலாவது முக்கியம். Then only அப்பொழுதுதான் it can do what it wants me to do. அது என்ன எனக்கு செய்ய விருப்பம் உள்ளதோ அதை செய்ய முடியும். It can do what I want it to do. நான் என்ன செய்ய விருப்பம் கொள்கிறேனோ அதை கொண்டு And it can fulfill the purpose for which it is manufactured. எதற்காக தயாரிக்கப்பட்டதோ வடிவமைக்கப்பட்டதோ உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் தீர்மானம் அப்பொழுது. In the same way, அதே போலவே how we are, நாம் எப்படி how we are living our life in நம்முடைய Christ, வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளே நாம் எப்படி how we have வாழ்கிறோம், perceived this Christianity, இந்த கிறிஸ்தவத்தை பற்றி நாம் எந்த அளவு அறிவோம், what is our idea about salvation, ரட்சிப்பை பற்றி நம்முடைய ஐடியா என்ன, that has to be right in accordance to God's அது word. தேவனுடைய வார்த்தையின்படி சரியானதாய் நமக்கு இருக்க And we வேண்டும். need to live our life in the way that God wants us to தேவன் live, விரும்புகிறபடி நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியிலே நாம் வாழ according வேண்டும். to all that He has said. அவர் சொல்லி இருக்கிறதின்படி எல்லாம் Just as it is, nothing more, nothing less. அதிகப்படியாக அது அதிகமாகவும் அல்ல குறைவாகவும் அல்ல. Then only we will be able to do what God wants us to do easily. மாத்திரமே தேவன் நம்மை கொண்டு எதை செய்ய அவர் விரும்புகிறாரோ அதை செய்வது நமக்கு சுலபமாக இருக்கும். This is the big picture of God. இது தேவனுடைய மிகப்பெரிதான படம். For each and every one of our lives to play our part in it. நம்முடைய ஒவ்வொருவரும் நம்முடைய பங்கை, நம்முடைய வாழ்க்கையின் பங்கை அதில் நாம் நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். But the devil didn't like this. ஆனா இது பிசாசுக்கு பிரியம் இருக்காது. Because he once was there, he was kicked out of there. ஏனென்றால் அவன் இதற்கு முன்பாகவே நாம் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தவன், அவன் இப்பொழுது தள்ளப்பட்டவன். Devil, before he became a devil, he was an angel of God. பிசாசாக அவன் மாறுவதற்கு முன்பாக அவன் தேவனுடைய தூதனாய் இருந்தான். Because of his sin, அவனுடைய பாவத்தின் he நிமித்தமாக was kicked out of heaven. அவன் வானத்திலிருந்து கீழே And he தள்ளப்பட்டான். fell down. அவன் கீழே விழுந்தான். And now இப்பொழுதோ he is seeing God is creating man like himself. மனுஷனை அவர் தமது சாயலா தம்மை போலவே அவனை சிருஷ்டித்து உருவாக்கி. And God says, I want to beget a godly அது seed. மாத்திரமல்ல அவனை கொண்டு தன்னுடைய சந்ததியை அவர் பெரும்படி என்று சொல்லி. But this evil one, அந்த பொல்லாத பிசாசானவனோ before he fell, அவன் கீழே விழுவதற்கு he முன்பாக wanted to be like God. அவன் தேவனை போல ஆக வேண்டும் என்று விரும்பினவன். He became proud. அவனுக்கு ரொம்ப பெருமையா He இருந்தது. even wanted to exalt himself more than God. தேவனை பார்க்கிறவன் தன்னை உயர்ந்தவனாக அவன் எண்ணினான். That is the basic reason God kicked him out. அந்த அடிப்படை காரணத்தினாலே தேவன் அவனை கீழே But தள்ளினார். when that God created man in his image and after his அதே likeness, தேவன் இந்த மனுஷனை தமது சாயலாக தமது ரூபமாக சிருஷ்டித்த போது he got so irritated that he could not tolerate God's plan. அவராலே அந்த எரிச்சலை தாங்க முடியல, அந்த பொறாமைனால அதை தாங்க கூடாதவனா. I
I wanted to be like him, he kicked me out. Now he is making someone like himself. நான் தான் அவரை போல ஆக வேண்டும் என்று சொல்லி நான் விரும்பினேன். ஆனா அவரோ என்னை கீழே தள்ளி விட்டா. இப்ப வேற யாரையோ கொண்டு வந்து அவரை போல சிருஷ்டித்தார். That is why he wanted to destroy or disturb the God's big picture. That's what the devil did. வரைபடத்தை அவன் அங்கே துயரப்படுத்தி கஷ்டப்படுத்தி அங்கே மனுஷனை அவன் தேவனுடைய he wanted to disturb the great plan that God had for his people. கொண்டிருக்கிற பெரிய திட்டத்திலே அவன் தொந்தரவு பண்ண ஆரம்பித்தான். That's why he came to the garden in Genesis chapter number 3. ஆதாம் ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் அவன் தோட்டத்துக்கு வந்தான். You want a godly seed? உனக்கு தேவனுடைய சந்ததியா வேணும். I wanted to be like you, you didn't allow me. நான் உம்மை போல ஆகணும்னே நீ என்ன விரும்பல. You created someone like you and you want to have a godly seed, only godly seed on this earth. ஒருவனை உம்மை போல நீர் உம்முடைய சாயலாய் சிருஷ்டித்து உருவாக்கி விட்டு அவன் மூலமாக உம்முடைய சந்ததி உமக்கு வேண்டும் என்றார். That's why he came through the serpent into the garden and deceived Eve. அதனால சர்ப்பத்தின் மூலமாக அவன் தேவனுக்கு தோட்டத்துக்கு வந்து ஏவாளை அவன் வஞ்சித்தான். He want to mar the seed of God. தேவனுடைய சந்ததியை பார்த்து அவனுக்கு ஆச்சரியம். He want to destroy the seed of God. தேவனுடைய சந்ததியை அழிக்க வேண்டும் என்பது he wanted to mingle with the seed of God and somehow destroy God's plan and purpose. எப்படியோ தேவனுடைய சந்ததியில ஒரு கலப்படத்தை பண்ணி அதை அழித்து ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டும் என்பது பிசாசுடைய. That's why he came through the serpent and deceived Eve, the scripture says. சர்ப்பத்தை போல தோட்டத்துக்கு வந்து ஏவாளை ஏமாற்றினான். And though it looks like he succeeded, அவன் வெற்றி கொண்டது போல பார்வைக்கு காணப்பட்டாலும் God had a redemption plan to restore everything. தேவன் மீட்பின் காரியத்தை வைத்து எல்லாவற்றையும் அவர் மீட்டு கொண்டார். Praise the name of the living God. Though the serpent tried to destroy God's big picture, தேவனுடைய பெரிய வரைபடத்திலே பிசாசானவன் அங்கே தொந்தரவுப்படுத்தி அழிக்க முயற்சித்தார். God already had a plan in waiting. தேவன் ஏற்கனவே ஒரு திட்டத்தை கொண்டு காத்திருந்தார். Yes, it is true that Eve was deceived. ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது உண்மைதான். She took part of the forbidden fruit. விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனியிலே பங்கு பெற்றார். And Adam also took part in that forbidden fruit. ஆதாமும் அந்த விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனியிலே பங்கு பெற்றார். The only thing is Eve took part by deception, Adam took part by his own decision. ஏவாளோ தன்னுடைய வஞ்சனையினாலே ஏமாற்றத்தினாலே போய் பிசாசின் ஏமாற்றத்தினாலே அது விளக்கப்பட்ட விருட்சத்திலே பங்கு பெற்றாள். ஆனால் ஆதாமோ தான் எடுத்த தீர்மானத்தினாலே வஞ்சிக்கப்பட்டான். And that's why the scripture says, be not like Cain, அதனால் who was of that wicked one. பொல்லாங்கனால் உண்டாயிருக்கிற காயினை போல ஒருவரும் இருக்க வேண்டாம். Even Apostle Paul says, when he was writing to the believers, விசுவாசிகளுக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதும்போது he says, you were dead in your trespasses and in your sins. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்தவங்களே, you were living your life as children of disobedience. நீங்கள் கீழ்ப்படியாமல் பிள்ளைகளை போல நீங்கள் இருந்தீர்கள். In other words, he is indirectly saying you were almost living your life like devil's children. பிசாசின் பிள்ளைகளை போலவே நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்று சொல்லலாம். But God, who is rich in mercy, ஆனால் கிருபையிலே இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ள தேவன், with great love he loved us. அவர் மிகுந்த அன்பினாலே அவன் மீது நம்மை அன்பு by grace we are saved through faith. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். It is not of ourselves, it is a gift of நம்மளால் God. உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. See, God restored that original creation plan through his redemption. நம்முடைய மீட்பின் மூலமாக தேவன் சிருஷ்டித்த அந்த சிருஷ்டிப்பின் அந்த நோக்கத்தை தீர்மானத்தை முற்றிலுமாய் அவர் நிறைவேற்றினார். Let me tell you, brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, very important to understand God's creation and its purpose to understand the redemption. தேவனுடைய சிருஷ்டிப்பையும் அவருடைய தீர்மானத்தின் நோக்கத்தையும் அவருடைய மீட்பையும் அறிந்து கொள்வது புரிந்து கொள்வது மிக கடினம். Many people don't realize the greatness and appreciate redemption that God has for us because they have never understood creation. தேவனுடைய மீட்பின் பெருமையை மேன்மையை குறித்து எவராலுமே புரிந்து கொள்ள முடியல, அறிந்து கொள்ள முடியல. ஏனென்றால் அது மேன்மை பாராட்ட முடியாததுக்கு காரணம் சிருஷ்டிப்பையே அவர்கள் புரிந்து கொள்ளல. See, that's why the gospel is just not the sin and salvation. அந்த சுவிசேஷம் என்பது அது பாவிகளுக்கு சொல்லப்பட்ட பாவத்திலிருந்து விடுகிற விமோசனத்துக்காக சொல்லப்பட்டதல்ல. See, if we talk about salvation or redemption, first we need to understand the pre-fallen state, then only we can talk about redemption. Because without fall there is no redemption. ரட்சிப்பையும் மீட்பையும் பற்றி நாம் அந்த மேன்மையை அறிவதற்கு முன்பாக முதலாவது நாம் எங்கே அந்த விழுந்தோமோ அந்த விழுகை நாம் நினைவு கூற வேண்டும். விழுகைக்கு முன்பாக என்ன நிலையில் இருந்தோம் அதை நாம் நினைக்க வேண்டும். ஏன்னா
Without fall there is nothing called redemption. அங்கே விழுகை இல்லாமல் அந்த மீட்புங்கிறதுக்கு வேலையே கிடையாது. மீட்புன்னு சொன்னாலே அப்ப ஏதோ ஒருத்தன் ஏதோ ஒரு நல்ல நிலையில இருந்து தான் விழுந்திருக்கான். அந்த நல்ல நிலை என்ன? What is that original creation, original plan of God, original purpose of God for mankind? மனுஷனுக்காக தேவன் சிருஷ்டித்த அந்த ஒரிஜினல் திட்டம் என்ன? அவன் உண்டாக்கப்பட்ட நோக்கம் என்ன? To beget a godly seed. தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படி. So this is Christianity. இது கிறிஸ்தவம். This is the gospel of salvation. இதுதான் ரட்சிப்பின் அந்த சுவிசேஷம். This is the agape love of God. இதுதான் தேவனுடைய தெய்வீக அன்பு. That God created man with a great big plan. தேவன் மனுஷனை ஒரு பெரிய திட்டத்தோடு கூட தீர்மானத்தோடு கூட. But because of fall, அந்த விழுகை நிமித்தமாய் that could not continue as it is. அது இருக்கிறவனமாக அது இருக்க முடியாமல் போயிற்று. But God had another plan of redemption to redeem man and bring him to that same original plan and restore everything. மனுஷனை மீட்பதற்காக தேவன் மீண்டும் அந்த மீட்பின் திட்டத்தை அவர் கொண்டு வந்து அந்த முதலாவது கொண்ட அந்த ரட்சிப்பின் திட்டத்தை அவர் மீண்டும் சீர்படுத்தினார். The devil thought he has distorted God's original plan. பிசாசு என்ன நினைத்துக் கொண்டுதான் தேவனுடைய அந்த ஒரிஜினல் திட்டத்தையே ஒன்றுமில்லாமல் செய்து விட்டோம் என்று. But little did he know that God had a backup plan called redemption plan. ஆனால் அவனுக்கு தெரியாது தேவன் ஒரு மீட்பின் திட்டத்தை தனக்கு பின்னணியமாய் கொண்டிருக்கிறார். That is why God restored that was how God restored everything. எல்லாவற்றையும் தேவன் திரும்ப பெற்றுக்கொண்டது திரும்ப அழைத்தது அதனாலதான். That's why we are God's seed now. Why? Because we are born again. நாம் இப்பொழுதெல்லாம் தேவனுடைய சந்ததிகளாய் இருக்கிறோம். ஏனென்றால் நாம் அவராலே மறுபடியும் பிறப்பிக்கப்பட்டோம். When we were born for the first time, we were born in sin in the flesh. நாம் முதல் தடவை பிறந்தபோது பாவத்திலே மாம்சத்திலே நாம் பிறந்தோம். Because of salvation, because we have received the redemption, because we have received Christ into our life. இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே மீட்பினாலே ஏற்றுக்கொண்டதினாலே Scripture says, as many as received him, to them gave he power to become the sons of God. ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். We are now his seed. இப்பொழுது நாம் தேவனுடைய சந்ததியாய் இருக்கிறோம். Why? Because we are born of the incorruptible spiritual seed of the word of God. ஏனென்றால் நாம் அழிவில்லாத தேவனுடைய வார்த்தையாகிய அந்த வித்துனாலே நாம் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். Praise the name of the living God. Ephesians 4:24 says, எபேசியர் 4:24 விதமாய் சொல்லுகிறது. And then he put on the new man, which after God is created in righteousness and true holiness. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். This is the new man. இது புதிய மனுஷன். A man that has been fully restored like the man that was created in the beginning. எப்படி ஆதியிலே சிருஷ்டித்த மனிதனோ அதுபோல இந்த மீட்கப்பட்ட மனிதன் அவ்விதமானவன். So that he can live his life that Jesus Christ lived on the face of this earth. இந்த பூமியிலே கிறிஸ்து இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அதுபோல தன்னுடைய வாழ்க்கையை வாழக்கூடியவர். Like Adam was created in righteousness and true holiness, we are also in Christ recreated in righteousness and true holiness. எப்படி நீதியிலும் பரிசுத்தத்திலும் அவர் சிருஷ்டிக்கப்பட்டானோ தேவனுடைய சாயலா அதுபோல மீட்பின் மூலமாக நாமும் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலா சிருஷ்டிக்கப்பட்டோம். So creation is creation, but redemption is recreation. அந்த சிருஷ்டிப்பு என்பது சிருஷ்டிப்புதான், ஆனால் மீட்பு என்பது மறுபடியும் மறு சிருஷ்டிப்பாகும். Ephesians 2:10 the scripture says, எபேசியர் 2:10 விதமாக, For we are his workmanship, created in Christ Jesus unto good works, which God had before ordained that we should walk in them. 2:10 ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளை நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். He not only chose us from before the foundations of the world, as he writes in Ephesians 1. இந்த எபேசியர் 1வது அதிகாரத்தில் எழுதி இருக்கிறது போல உலக தோற்றத்துக்கு முன்பாக அவருக்குள் அவர் தெரிந்தெடுத்தது மாத்திரமல்ல, The scripture says, வேதவசனம் சொல்லுகிறது, he has also foreordained the good works in which we need to walk. நாம் எந்த காரியங்களில் நடக்க வேண்டுமோ எந்த கிரியைகளில் நடக்க வேண்டுமோ அவைகளையும் அவர் முன்னதாக நமக்கு ஆயத்தம் பண்ணி How we have to live, what we have to do, even that has been also foreordained. எப்படி வாழ வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதும் அவர் முன்னதாகவே நமக்கு Because we are his workmanship. ஏனென்றால் நாம் அவருடைய நற்செய்கை. We don't belong to ourselves, we belong to him. நாம் அவருக்கு சொந்தமான நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. God restored everything through redemption. எனவே மீட்பின் மூலமாக தேவன் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றார். But the devil was ignorant of this. ஆனா
பிசாசு இதை அறியாதிருந்தான். That's why the scripture says. அதனால வேதவசனம் சொல்கிறது. That's why if the princes of the world would have knew, they would not have crucified the Son of இந்த God. உலகத்தின் அதிபதிகள் அதை அறிந்தார்கள், மகிமையின் கர்த்தரை சிலுவையில் He was அறைந்திருக்க actually மாட்டார்கள். doing the work of restoration, அவர் அந்த மீட்பின் அந்த சீர்பொருந்தலின் காரியத்தை அவர் செய்து கொண்டிருந்தார். bringing back his big picture into original shape and form. அந்த எழுந்து போன அந்த பெரிய வரைபடத்தின் உண்மையான நிலைமைக்கு அவர் மீண்டும் எல்லாவற்றையும் கொண்டு வந்து சீர்பொருத்தி கொண்டிருந்தார். Praise the name of the living God. Let me tell you, நான் ஒரு காரியத்தை சொல்றேன். before the new heaven and the new earth, அந்த புதிய பரலோகம் புதிய பூமிக்கு முன்பாக, the original heaven and earth that was created before will be restored back. Then only new heaven and earth will come. அந்த ஒரிஜினல் அந்த வானமும் பூமியும் மீண்டுமாய் அது சீர்பொருந்த பண்ண பிறகுதான் அந்த புதிய வானம் புதிய பூமி தோன்றும். This earth would end the same way it began. இது எப்படி ஆரம்பிக்கப்பட்டதோ அதுபோல அது முடிவும் இருக்கும். Praise the name of the living God. Isaiah 43 and verse number 21 says, ஏசாயா 43:21 சொல்கிறது. in fact the Lord says, this people have I formed for myself, they shall show forth my praise. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். See, God Almighty says he has formed us for himself. சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்கிறார், அவர் நம்மை அவருக்காக அவர் தேர்ந்தெடுத்தார். Brothers and sisters, we need to know we are not our own. சகோதர சகோதரிகளே, நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. The scripture says he has purchased us with his precious blood. அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே அவர் நம்மை கிரயத்துக்கு கொண்டார். Lot of times we have problems to live our life the way God wants us to live and do what God wants us to do. தேவன் விரும்புகிறபடி நாம் வாழ்க்கை வாழாமல் அவர் செய்ய சொன்னதை நாம் செய்யாமல் இருக்கிறதுனால நமக்கு अनेक நேரங்களிலே பிரச்சனை. We find it difficult. நாம கஷ்டத்தை Why? What's the reason? என்ன காரணம்? Because we are thinking we are our own. நாம நம்மளுக்கே சொந்தமானவங்க என்று நம்ம நினைத்துக் கொள்கிறோம். My hand, இது என்னோட கை, my mind, என்னுடைய சிந்தை, my eyes, என்னுடைய கண்கள், my feet, என்னுடைய கால்கள், my hands. என்னுடைய கரங்கள். That's why we just let it go wherever it wants to go. அது எங்க போணுமோ அந்த இடத்துக்கு போட்டுன்னு சொல்லி விட்டுறோம். But the scripture says, ஆனா வேதவசனம் சொல்கிறது, he has created us in his image and after his likeness. அவருடைய ரூபமாக அவருடைய சாயலாக அவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். Recreated in righteousness and true holiness. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் அவர் நம்மை மறுபடியும் The scripture says we are his workmanship. நாம் அவருடைய கிரியைகள் அவருடைய செய்கையாய் நாம் இருக்கிறோம். He has formed us for himself. அவருக்காக அவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். Praise the name of the living God. He has purchased us. அவர் நம்மை கிரயத்துக்கு கொண்டு That's why the வந்தார். scripture says we are not our own. நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. 1 Corinthians 6:19 the scripture says, 1 கொரிந்தியர் 6:19 விதமாய் சொல்கிறது. says, what? Knowing not that your body is the temple of the Holy Ghost which is in you, which ye have of God, and ye are not your own. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியின் ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? Scripture says this body we have of God. இந்த சரீரத்துல நாம் தேவனாலே பெற்றது. That's why this body is a member in the body of Christ. அதுதான் இந்த சரீரம் தேவனுடைய சரீரமாக சபையில அங்கமாய் இருக்கிறது. Many times we think this body it came from our parents. अनेक நேரத்துல இந்த சரீரம் நம்முடைய பெற்றோரிடத்திலிருந்து வந்ததா Yes, that might be true in a natural sense because we are born of them physically. இயற்கையிலே சரீர பிரகாரமாக நாம் அவர்களுக்கு பிறந்தோம் என்பது உண்மைதான். But through redemption, ஆனா மீட்பின் மூலமாக Christ died for this body. கிறிஸ்து இந்த சரீரத்துக்காக தான் அவர் மரித்தார். See, to redeem the spirit, soul and body. அவர் ஆவி ஆத்மா சரீரத்தை மீட்பதற்காக. See, you need to understand again the creation to understand the redemption. அந்த சிருஷ்டிப்பை நாம் புரிந்து கொண்டால் தான் மீட்பை நாம் புரிந்து கொள்ள முடியும். See, we are made in three realms. நாம் மூன்று விதமான நிலைகளிலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். Spirit, soul and body. ஆவி ஆத்மா சரீரத்தினாலே. When he died, அவர் மரித்தபோது that's how he created us. First of all, that we need to understand. அவர் நம்மை சிருஷ்டித்த விதம் அதை புரிந்து கொள்ளணும். Genesis 1:26, 27, you know those scriptures they say. அந்த ஆதியாகமம் 1:28, 2:17 இதெல்லாம் சொல்கிற காரியங்கள். God created man in his image and after his likeness. மனுஷன் தேவன் மனுஷனை தமது சாயலாக தமது ரூபமாக சிருஷ்டித்தார். What is the image and likeness of God? அது தேவனுடைய சாயல் என்ன, தேவனுடைய ரூபம் என்ன? John 4:24 says God is a spirit. யோவான் 4:24 சொல்லுது தேவன் ஆவியாய் இருக்கிறார். He made a spirit man like himself. தன்னை போல ஒரு ஆவி மனிதனை அவர் சிருஷ்டித்தார். Then in Genesis 2:7, அதன் பின்பாக ஆதியாகமம் 2:7, he formed a body out of the dust of the ground. அந்த பூமியின் மண்ணினாலே ஒரு சரீரத்தை அவர் உருவாக்கினார். And he breathed into that body. He breathed into that spirit that he already created
to go into that body that he made out of the dust of the ground. அந்த பூமியின் மண்ணினாலே உருவாக்கின அந்த சரீரத்திலே அவர் நாசியிலே அந்த சுவாசத்தை ஜீவ ஆவியை அவருக்குள்ளே ஊதினார். Then man became a living soul. அப்பொழுது மனுஷன் ஜீவ ஆத்துமா ஆனான். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. When God created the complete man, தேவன் மனுஷனை ஒரு முழுமையாய் அவர் சிருஷ்டித்த போது spirit, soul and body. ஆவி, ஆத்மா, சரீரம். But when mankind fell into sin, ஆனா மனுக்குல பாவத்திலே விழுந்தபோது all these three realms he was fallen. அந்த மூன்றுமே விழுந்து போன நிலைக்கு He was fallen in his spirit, he was fallen in his soul, he was ஆவியிலே fallen அவன் in விழுந்து his போனான், மாம்சத்திலே அவன் விழுந்து போனான், ஆத்மாவிலே அவன் விழுந்து That is போனான். why when Jesus came, ஆனா இயேசு வந்தபோது when he came to redeem us, நம்மை மீட்கும்படியாக அவர் வந்தபோது came to redeem us in all these three இந்த realms. மூன்று காரியங்களிலும் இருந்து நம்மை மீட்கும்படியாக அவர் It வந்தார். starts with the redemption of our spirit, the salvation of our spirit, and நம்முடைய ends ஆவியிலே in the redemption of our body. அதன் பின்பாக இறுதியிலே சரீர மீட்பு. When we are born again, we are born again in our spirit. முதலாவது நாம் மறுபடியும் பிறக்கிறோம், ஆவியிலே மறுபடியும் If பிறக்கிறோம். you are born again, நீங்கள் மறுபடியும் the பிறக்கிறோம். salvation of your spirit is complete. உங்களுடைய ஆவியிலே உண்டான அந்த இரட்சிப்பு முழுமை பெற்றாயிற்று. That's why the scripture says in Ephesians 2:8, by grace ye are saved. Past tense, saved through faith. It is not of yours, it is the gift of God. என்ன பார்க்கிறோம்? விசுவாசத்தினாலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள். ரட்சிக்கப்பட்டீர்கள் means it is over. இது முடிந்த Talking about the salvation of our spirit. நம்முடைய ஆவிக்கான ஒரு இரட்சிப்பு. Jesus told Nicodemus, that which is born of the flesh is flesh, and that which is born of the spirit is spirit. இயேசு நிக்கோதேமுட்ட சொன்னார், ஆவினாலே பிறப்பது ஆவியா இருக்கும், மாம்சத்தின்படி பிறப்பது மாம்சமா இருக்கும். At the same time, அதே நேரத்துல in the book of James, யாக்கோபு எழுதின நிருபத்துல we read in James chapter number 1, ஒன்றாவது அதிகாரம், the scripture here says, இங்கே வேதவசனம் விதமாய் சொல்லுகிறது, James chapter 1, யாக்கோபு எழுதின நிருபம் ஒன்றாவது அதிகாரம், verse number 21. 21. It says, wherefore lay apart all filthiness and superfluity of naughtiness, and receive with meekness the engrafted word which is able to save your souls. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை, ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். Here the scripture says, receive with meekness the engrafted word which has the ability, which is able to save your souls. உங்களுடைய ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிற அந்த வசனத்தை, உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்ட அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். Which means the scripture says, அப்படி என்றால் வசனம் என்ன சொல்கிறது? your soul is not redeemed completely yet. இன்னும் உங்களுடைய ஆத்துமா முழுமை பெறல, ரட்சிப்பின் முழுமை பெறல. That is why the Spirit of God speaks His words, so that we can receive it, which has got the ability to save our souls. தேவனுடைய வார்த்தை இன்னும் நம்மை நோக்கி பேசிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆத்துமாவை இது இன்னும் ரட்சிக்க வல்லமை உள்ளது. Praise the name of the living God. Soul is the seat of our mind, will and emotions. அந்த ஆத்துமா என்பது நம்முடைய உணர்வுகளும் நம்முடைய சித்தங்களும் இருக்கக்கூடிய ஒரு இடம். The salvation of our souls, the redemption of our souls is happening at the time that we are living our lives in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையிலேயே தான் அந்த நம்முடைய ஆத்துமாவுக்கான இரட்சிப்பு மீட்பு உண்டாகப்பட வேண்டும். But at the same time, அதே நேரத்தில் there is another redemption that is waiting for us. நமக்காக இன்னொரு ஒரு மீட்பு காத்து கொண்டிருக்கிறது. That is the redemption of our bodies. அது நம்முடைய சரீர மீட்பு. That's what Apostle Paul writing to Romans says. ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் விதமாய் எழுதி சொல்றார். Body is waiting for the redemption of the body. அந்த சரீர மீட்புக்காக இந்த சரீரம் காத்து கொண்டிருக்கிறது. When it will happen? அது எப்பொழுது நடக்கும்? When Jesus comes in the clouds of glory. இயேசு கிறிஸ்து மகிமையின் மேகத்திலே வரும்போது. When the trumpet of God shall sound. தேவனுடைய எக்கால தொனிக்கும்போது. The scripture says the dead in Christ shall rise. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். The living in Christ shall be transformed. பின்பு மரித்தவர்கள் அவரோடு கூட உயிரோடு எழுந்திருப்பார்கள். In the twinkling of an eye. அந்த இமைப்பொழுதிலே. To be gathered up to meet the Lord in the air as he appears in the clouds of glory. நாம் மேகங்களோடு அவரோடு ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட அவரை கூட நாம் எப்பொழுதும் இருப்போம். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. He saved our spirit, our soul and our body. அவர் He died for that.
நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, சரீரத்தை அவர் ரட்சிக்க வல்லமுள்ளவர். அதற்காக அவர் மரித்தார். These are not three salvation, it is the three dimension of one salvation. இது வந்து மூன்று ரட்சிப்பு அல்ல, ஒரே ரட்சிப்பின் மூன்று பரிணாமங்கள். Because we were created spirit, soul and body. ஏனென்றால் நாம் ஆவி, ஆத்மா, சரீரத்தினாலே Through sin சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். we fell in all the three. அந்த பாவத்தினால நாம் இந்த மூன்று நிலையிலும் விழுந்து போனோம். That's why Jesus died to redeem us in all the three levels. இந்த மூன்று நிலையிலும் இருந்து தேவன் நம்மை மீட்கும்படியாக அவர் சிலுவையிலே மரித்தார். Praise the name of the living நாமத்துக்கே மகிமை. Being born of the Spirit, it's past. எனவே ஆவியினாலே பிறந்தது கடந்த காலம் for a believer. ஒரு விசுவாசிக்கு. The redemption of the soul is happening now as God is dealing with our lives each and every day. ஆத்மாவுடைய மீட்பு என்பது நாள்தோறும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில். There is another redemption that is coming very soon, the redemption of our body when our Lord Jesus appear in the clouds of glory. மிகவும் சீக்கிரமாய் நடக்க போகிற இன்னொரு ஒரு மீட்பு ஒன்று உண்டு, அது சரீர மீட்பு. ஆண்டவராகிய இயேசு மகிமையின் மேகத்திலே வரும்போது அது நடக்கும். So Jesus says you are not your own. ஆண்டவர் சொல்றாரு, நீ உங்களுடையவர்கள் அல்ல. I have bought everything. எல்லாவற்றையும் நான் பெற்று கிடைத்துக் கொண்டேன். He paid a price for that. அதற்காக ஒரு விலைக்கிரயத்தை அவர் கொடுத்திருக்கிறார். 1 Corinthians 6:20 says, 1 கொரிந்தியர் 6:20 சொல்லுது, it says you are bought with a price, therefore glorify God in your body and in your spirit which are God's. கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்குடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். So he is our owner. எனவே அவரே நம்முடைய சொந்தக்காரர். We call him our heavenly Father because we are begotten out of him. நாம் அவரை பரலோக பிதாவே என்று அழைக்கிறோம், ஏனென்றால் நாம் அவராலே பிறந்ததனாலே. We are born again by the incorruptible seed of God's word. அழிவில்லாத அவருடைய வார்த்தையாகிய வித்தினாலே நாம் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டதனாலே. Praise the name of the living God. So my brothers and sisters, let us be aware of this God's big picture and plan. தேவன் நமக்காக கொண்டிருக்கிற இந்த பெரிய படம், பெரிய திட்டம் இன்னது என்பதை குறித்த ஒரு ஜாக்கிரதை, ஒரு உணர்வு நமக்கு இருக்கு. Make sure you have that genuine relationship with him. அவரோடு கூட ஒரு உண்மையான ஒரு உறவு முறையிலே நாம் இருக்கிறோம். How does it begin? அது எப்படி ஆரம்பித்தது? By being born again. அவர் மறுபடியும் பிறந்ததனாலே. By the incorruptible seed of God's word. தேவனுடைய வார்த்தையாகிய அழிவில்லாத வித்தினாலே. Because to be born in the spirit you need to have a spirit seed which is the word of God, the incorruptible seed. ஆவியிலே பிறக்க வேண்டுமானால் ஆவியின் வித்தாகிய அவருடைய வார்த்தையினாலே நீங்கள் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட வேண்டும். Only the word of God, it cannot be destroyed, it lives and abides forever. தேவனுடைய வார்த்தை மாத்திரமே, அது ஒரு காலம் அழிந்து போகாது, ஒளிந்து போகாது, அது என்றென்றைக்கும் So when we are born again by this incorruptible word, இந்த அழிவில்லாத வித்தினாலே நாம் மறுபடியும் ஜனிப்பிக்கப்படுகிறோம், which cannot be destroyed and lives forever, அது அழிக்கப்படாததும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியதுமான, when we who are born again by that seed will also live forever. அந்த வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்ட நாமும் என்றென்றைக்கும் வாழக்கூடியவர்கள். Only this word makes us eternal, because this word நம்மை நித்தியமுள்ளவர்களாக மாற்றும். இந்த வார்த்தை நித்தியமானது. The mortal body may perish and die, இந்த அழிவுக்குள்ள சரீரமானது அது அழிந்து ஒருவேளை மண்ணாக போகும். but the real spirit man that is created in the image and the likeness of God, he lives forever and ever. தேவனுடைய சாயலா ரூபமாய் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த ஆவி மனிதன் அவன் என்றென்றைக்கும் ஜீவனோடு இருக்கக்கூடியவன். Born of the spirit and of water. அவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடியும். Jesus said, except a man be born of water and of the spirit, he cannot enter into the kingdom of God. ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டான். We have been baptized in the name of the Lord Jesus Christ for the remission of your sins through repentance. உங்களுடைய பாவ மன்னிப்புக்காக கிறிஸ்து இயேசு நாமத்தினாலே நீங்கள் ஒவ்வொருவரும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். Have you received the gift of the Holy Spirit where you have the assurance that God Almighty through His Spirit is abiding in your life? உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்று அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிற உறுதி உங்களுக்கு உண்டாயிருக்கிறதா? Where you know and you know and you know and you know deep down inside that His Spirit beareth witness with your spirit, you are a child of God, just like Apostle Paul writing to Romans. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறது போல அவருடைய ஆவி நம்முடைய ஆவியோடு சேர்ந்து நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி சொல்லுகிறதா இருக்கிறதா? It is one thing to establish the relationship like this, ஒரு முறை அந்த உறவை நாம் ஸ்தாபித்துக் கொள்வது ஒரு காரியம். but it is another important thing to maintain that relationship. இரண்டாவது காரியம் என்னன்னா, அந்த கொண்ட உறவை நாம் ஒருவருக்கொருவர் எப்போதும் அதை மெயின்டைன் பண்ணணும். Our fellowship with God is very important. நாம் தேவனோடு கொண்டிருக்கிற ஐக்கியம் மிகவும் முக்கியமானது. Relationship is one time. ஒரு முறை தான் உறவு.
You cannot have again and again relationship. மறுபடியுமா உறவு வரப்போறதுல ஒரு முறை உறவில் A child can be born only once to his parents. ஒரு குழந்தை ஒரு பெற்றோருக்கு ஒரு முறை தான் பிறக்கும். And if he is born once, the relationship is established. அங்கே அந்த குழந்தை பிறந்த உடனே அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த உறவு முறையானது ஸ்தாபிக்கப்படுகிறது. None can destroy it. அதை யாருமே மாற்ற முடியாது. People may say I don't relate with you, but you go and check the DNA, it will match. ஒருத்தருக்கு சொல்லுவாங்க உனக்கு எனக்கு ஒண்ணும் இல்லை, ஆனாலும் அவர்களுடைய DNA செக் பண்ணா ஒன்றாக. Even the science will testify of their relationship. அவர்களுடைய உறவு முறையை மருத்துவ விஞ்ஞானமே உறுதிப்படுத்தி கொடுக்கும். But after a child is born to the parents, ஆனால் பெற்றோருக்கு அந்த ஒரு குழந்தை பிறந்த பின்பு the communion the parents have with children and the children have with parents is very important. பிள்ளைகள் பெற்றோரும் கொண்டிருக்கிற அந்த ஐக்கியம் regular. அது ரெகுலராக இருக்கு. Fellowship is not one time. அந்த ஐக்கியம் என்பது ஒரு முறை செய்யறது இல்ல. Fellowship is continual. அது வந்து தொடர்நிலையா இருக்கக்கூடிய ஒன்று. So we are born of him. எனவே நாம் அவருடைய ஆவியினாலே பிறந்தவர்கள். He is our heavenly father and we are his children. நாம் நம்முடைய பரலோக பிதா அவர், நாம் அவருடைய பிள்ளைகள். When we are genuinely born again, that relationship is established. நாம் உண்மையாகவே அவருக்கு பிறந்தவர்கள் என்றால் அந்த உறவு முறையானது அங்கே முதலாவது ஸ்தாபிக்கப்படுகிறது. But are we staying in fellowship with him? ஆனா அவரோடு கூட நாம் ஐக்கியத்திலே எப்படி இருக்கோம்? Constant fellowship with him. நிலைத்த ஒரு ஐக்கியம். Some people they just leave with the just establishing the relationship. சிலர் வந்து ஆண்டவரோடு அந்த உறவு முறையை மட்டும் ஸ்தாபித்து விட்டு கடந்து போயிடுறாங்க. The scripture as we read about Noah, it says Noah walked with God. அங்கே நோவாவை பற்றி நாம் வாசித்தபோது நோவா தேவனோடு சஞ்சரித்து That is why he was able to be a just man and was able to be perfect in his generations. தான் வாழ்ந்தவர்களுக்கு காலத்திலே வாழ்ந்தவர்களுக்கு அவன் நீதிமானாய் இருந்தார், உத்தமனாய் இருந்தார். We have to live the life the way that God wants us to live according to his big picture, according to what he has said in his word. பிரதான வரைபடத்திலே இருக்கிறது போல இல்ல அவருடைய வார்த்தையிலே சொன்னது போல நீ வாழ வேண்டுமானால் நீ அவருக்குள்ளே என்ன செய்ய வேண்டும், நடக்க வேண்டும், அவருடைய ஐக்கியம் இருக்க வேண்டும். You have to stay in fellowship with him. அவரோடு கூட அந்த ஐக்கியத்துல நீ நிலைத்திருக்க வேண்டும். Praise the name of the living God. And then we can focus on the purpose and do the purpose and fulfill the plan and purpose of God in our life. அவர் நமக்காக கொண்டிருக்கிற நோக்கம் என்ன, தீர்மானம் என்ன, திட்டம் என்ன என்பதை நாம் அறிந்து உணர்ந்து அதை செயல்படுத்த. It's very important that we believe in this big picture and in the big plan of God. தேவன் நமக்காக கொண்டிருக்கிற இந்த மிக பெரிதான அந்த வரைபடம் இன்னது என்பதும் அந்த திட்டம் இன்னது என்பதை முதலாவது நாம் நன்கு அறிய வேண்டும். Without having faith in it, faith in the big picture and plan, this is what it is. தேவன் நமக்காக கொண்டிருக்கிற அந்த மிக பெரிதான வரைபடம் திட்டம் இன்னது என்பதிலே நாம் விசுவாசம் இல்லாவிட்டால் we cannot fulfill the purpose of God. அந்த நோக்கத்தின் தீர்மானத்தின் தேவனுடைய காரியத்தை நாம் நிறைவேற்றி முடிக்க முடியாது. Now let us talk for a few minutes about syncing our spirit, soul and body. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எவ்விதமாய் ஒருங்கிணைக்கப்படுகிறது. See, we already talked about how God has created us. முதலாவது நாம் எப்படி தேவன் நம்மை சிருஷ்டித்தார் என்பதை நாம் how he recreated us. அது மாத்திரமல்ல அவர் மறுபடியும் எப்படி நம்மை சிருஷ்டித்தார். It's very important that our spirit, soul and body it harmonizes together, இந்த ஆவி so that we can live the life the way that God wants us to live and can fulfill the purpose that he wants us to fulfill. ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் எவ்விதமாய் ஒருங்கிணைக்கப்படுகிறது, அது எவ்விதமாய் இசைந்து தேவனுடைய நோக்கத்தை, தீர்மானத்தை இந்த பூமியிலே நாம் நிறைவேற்றும்படியாய் செய்ய அது உதவி செய்கிறது என்று பார்க்கிறோம். Many times we don't think about synchronizing all the three. இந்த மூன்றும் ஒருங்கிணைக்கப்படுகிறது அநேக நேரங்களிலே நாம் உணர தவறி போகிறோம். See, we are one, நாம ஒரே ஆளுதான், but we have three dimensions in us: the spirit dimension, the soul dimension, the physical dimension. நமக்குள்ளே மூன்று விதமான பரிணாமங்கள், ஆவி, சரீரம், ஆத்மா பரிணாமம். And the life that we are living in Christ is a faith life. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வாழ்கிற வாழ்க்கை ஒரு விசுவாச வாழ்க்கை. We read in the scripture Noah walked with God. நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். How could he have walked with God? அவன் எப்படி தேவனோடு சஞ்சரித்தான்? The scripture says we walk by faith and not by sight. நாம் தரிசித்து நடவாமல் நாம் விசுவாசித்து நடக்கிறோம் என்று வேதவசனம் சொல்கிறது. Let's go to the scripture that we read in the book of Amos. ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்திலே வாசிக்க கேட்ட அந்த வேதவசனத்துக்கு நாம் திரும்பி போவோம். Amos 3:3 can two walk together except they be agreed. இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? See, we need to agree with God in this big picture. இந்த பெரிய தேவனுடைய பெரிய படத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம
ஒருங்கிணைந்து போக We வேண்டும். need to agree with God in this big தேவனோடு கூட picture. இந்த பெரிய படத்திலே நாம் ஒத்து போக வேண்டும். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. And secondly, our spirit, our soul and our body must agree with the plan and the purpose of God. தேவன் நமக்காக கொண்டிருக்கிற அந்த நோக்கம், அந்த திட்டம், தீர்மானம் இன்னதென்பதை குறித்த காரியத்திலே நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் ஒருங்கிணைக்கப்பட If our வேண்டும். spirit, soul and body is not on the same line, ஆவி, ஆத்மா, சரீரம் ஒரே கோட்டிலே இணைக்காமல் doesn't harmonize together, அது ஒன்றோடு ஒன்று இசைந்து போகாமல், doesn't sync together, அது ஒன்று ஒருங்கிணைக்கப்படாமல், we will go left one day and go right the another day. நாம் ஒரு நாள் இடது பக்கம் போவோம், இன்னொரு நாள் இன்னொரு பக்கம் போவோம். Morning we will think something, evening we will think something காலையில else. ஒரு காரியத்தை சிந்திப்போம், மாலையில இன்னொரு We காரியத்தை will go nowhere. We will be at the same place where we were before. எங்கேயுமே போக மாட்டோம். போகணும்னு போக வேண்டிய But if we can bring our spirit, soul and body in agreement to what God is saying, தேவன் சொல்லுகிறதுக்கு இசைந்து நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒருங்கிணைக்கும் போது மாத்திரமே then only this life, this Christian life, this faith life will இந்த work. விசுவாச வாழ்க்கையானது காரியத்துக்காகும். See, when it comes to faith, it involves spirit, soul and body. இந்த விசுவாசம் என்ற நிலைக்கு வரும்போது அது ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றையும் இணைக்கிறதா இருக்கு. Because faith, first of all, it begins from the heart. விசுவாசம் என்பது அது இருதயத்திலிருந்து ஆரம்பிக்கிற ஒன்று. For a lot of people, it begins here in their mind. அநேகருக்கு இந்த சிந்தையில ஆரம்பிக்குது. That's not the real faith. அது உண்மையான விசுவாசம் அல்ல. Real faith is something that begins from the heart. அந்த உண்மையான விசுவாசம் என்பது இருதயத்தில் ஆரம்பிக்கிற The ஒன்று. scripture says faith cometh by hearing and hearing by the word. விசுவாசம் கேள்வினாலும் கேள்வி தேவ வசனத்தினால வரும். When the word of God enters into our heart, not just in our mind. தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள்ளே வரும்போது மாத்திரம், சிந்தையில அல்ல. Many times we are tempted to understand the scripture and process it mentally. அநேக நேரங்களிலே இந்த வேத வசனத்தை நம்முடைய மன ரீதியாக அவைகளை நாம் நமக்குள்ளே வைத்துக்கொள்ள பிரயாசப்படுவோம். That's why we are not able to believe it. அதை நம்ம விசுவாசிக்கிறதுனால முடியாது. We struggle to believe it. அதை விசுவாசிப்பதற்கு நாம் போராடுகிறோம். We bring in all the logical reasonings because we are processing it in our mind. நம்முடைய சிந்தையிலே, மனநிலையிலே அதை கொண்டு போய் அதுக்கு காரண காரியம் பண்றதுனால அதை சுலபமாக விசுவாசிக்க முடியாது. We have so many doubts and questions. How this can be? How that can be? இது எப்படி ஆகும்? Will this happen? இது நடக்குமா? How? எப்படி When? Where? எங்கே? Why? எப்பொழுது? ஏன்? But when we receive it in our heart, இது எல்லாத்தையும் நம்ம மனநிலையில இருக்கும்போது கேள்வியா வருது. ஆனா இருதயத்துல நம்ம ஏற்றுக்கொள்ளும்போது, when we catch this big picture, அந்த தேவனுடைய பெரிய வரைபடத்தை நம்ம which is in the word of God, this is the big picture தேவனுடைய வார்த்தை தான் இந்த பெரிய வரைபடம், which the Spirit draws in our heart நம்முடைய இருதயத்திலே அந்த ஆவியானவர் அதை எல்லாம் வரைந்து வைக்கும்போது, through His Spirit. அவருடைய ஆவியின் மூலமாய். That's what Apostle Paul writes. It's Apostle not Paul. written with ink in the tablets of stone, but the Spirit of the living God writes it in the tables of our heart. இது மகினாலும் கற்பனைகளினாலும் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அல்ல. It's written in the tables of our heart. அது நம்முடைய கற்பனைகளிலே, இருதயங்களாகிய சதையான பலகையிலே எழுதப்பட்டிருக்கிறது. Faith begins from the heart. எனவே விசுவாசம் இருதயத்திலிருந்து ஆரம்பிக்கணும். Just make sure எனவே நல்லா உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க, whether the faith that you have in your life is in your heart. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கொண்டிருக்கிற அந்த விசுவாசம், தேவனுக்காய் நீங்கள் கொண்டிருக்கிற விசுவாசம் அது இருதயத்திலிருந்து வந்ததா? If you have any doubts, ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா, brother, I really don't know whether the faith is in my heart or in my mind. எனக்கு இருதயத்தில் தான் இருக்கா இல்ல சிந்தையில இருக்கா, எனக்கு சந்தேகமா Let me இருக்கு. tell you, once you have faith in your heart, there won't be any doubts. இருதயத்துல இருந்தா உங்களுக்கு சந்தேகமே வராது. Here, lot of things will come. அநேகம் இங்க இருந்து தான் ஒரு மனநிலையில இருந்து தான். Romans 10:9, the scripture says, ரோமர் 10:9 விதமாய் சொல்கிறது. it's a scripture which reveals that faith is from the heart. It begins in the heart. அது இருதயத்திலிருந்து வருகிறது என்பதற்கான ஒரு When காரியம். we say we believe in the heart. நாம் இருதயத்துல தான் விசுவாசிக்கப்படும். Heart means not the one that pumps the blood, but the spirit man. நம்முடைய ஆவி மனிதன் தான் அந்த இருதயம். Romans 10:9 says, if thou shalt confess with thy mouth the Lord Jesus, and shalt believe in thine heart that God hath raised him from the dead, thou shalt be saved. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய்.
இருதயத்தில் விசுவாசித்தால், believe in thine heart. இருதயத்திலே விசுவாசித்தால். See, salvation happens only by believing in the heart. அந்த ரட்சிப்பு என்பது இருதயத்திலே விசுவாசித்தால் ஆகும். So if we have to walk by faith, we need to walk by believing in the heart everything that God has said, including this big picture. நடக்க வேண்டுமென்றால் இருதயத்திலே நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் தேவனுடைய அந்த படத்தை, அந்த தீர்மானத்தை. So once we believe it in our heart, ஒருமுறை நம் இருதயத்திலே விசுவாசித்து விட்டால், then what has to happen in our mind? நம்முடைய சிந்தைக்கு என்ன ஆகிறது? Mind has to be transformed. அந்த சிந்தை மறுரூபமாகிறது. இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும், சிந்தை என்ன ஆகணும்? மறுரூபமாகணும். How it has to be transformed? அது எப்படி மறுரூபமாகும்? Transformed according to what the heart is believing. இருதயத்தை என்ன விசுவாசிக்குதோ அதன்படியா தான் இருதயம் சிந்தை மறுரூபமாகும். We need to tune our mind to what the faith in our heart says. நம்முடைய இருதயத்திலே விசுவாசம் என்ன சொல்கிறதோ அதற்கேற்ப நம்முடைய சிந்தையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். Because there is another aspect that is working in our mind, that is the world. நம்முடைய சிந்தையிலே இன்னொரு ஒரு அம்சம் கிரியை செய்கிறது, அது உலகம். And that world is always against what our heart is believing. நம்முடைய இருதயம் எதெல்லாம் விசுவாசிக்குதோ அதுக்கு விரோதமானது தான் உலகம். That's why in Romans 12:2 Apostle Paul writing to the saints of the church of the city of Rome, he says, ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறார், says, be not conformed to this world, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், but be transformed by the renewing of your mind. தேவனுடைய உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. Mind is nothing but a part of soul. மனம் என்பது வேறு ஒன்றுமில்ல, அது அந்த ஆத்மாவுடைய ஒரு பகுதி. So we kind of synchronize our mind, our soul with what our heart is believing. நம்முடைய இருதயம் விசுவாசிக்கிறதுக்கு நம்முடைய ஆத்மாவும் நம்முடைய மனமும் இணைந்து போக வேண்டும். So once we believe God's great picture in our heart, நம்முடைய இருதயத்திலே தேவனுடைய அந்த பெரிய வரைபடத்தை நாம் முழுமையாய் விசுவாசிக்கும்போது, we tune in our mind towards what our heart is believing. நம்முடைய இருதயம் எதை விசுவாசிக்குதோ அதற்கு நேராய் நம்முடைய சிந்தையை நாம் மாற்றுகிறவர்களாய் இருக்கிறோம். Instead of being conformed to the world, we need to be transformed in our mind and be conformed to what our heart is believing. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறதுக்கு பதிலாக மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும்போது நம் இருதயத்தில் எதை விசுவாசித்தமோ அதற்கு ஏற்ப நம்மை மாற்றுகிறவர்களாய் இருப்போம். Praise the name of the living God. How can we make sure that our mind is transformed? நம்முடைய மனம் புதிதாகிறது என்பதற்கான உறுதி நிச்சயம் எப்படி? The scripture says we need to prove what is good, acceptable, perfect will of God. தேவனுடைய நன்மை, பிரியம், பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிவதன் மூலமாக. The thoughts of our mind has to be proved. எனவே நம்முடைய இருதயத்தின் அந்த சிந்தையானது, மனதின் சிந்தையானது அது பகுத்தறியப்பட வேண்டும். The thinking of our mind has to go through a proving. நம்முடைய சிந்திக்கிற அந்த சிந்தையானது ஒரு பகுத்தறிதலுக்குள்ளே கடந்து போக வேண்டும். Is it good, acceptable and perfect will of God? அது தேவனுடைய நன்மையா, அது பிரியமா, தேவனுடைய பரிபூரண சித்தம் இன்னதா அப்படினு சொல்லி. We cannot have our own thinking and say, oh, this is the will of God. நம்முடைய சிந்தையில சுயமான சிந்தை வந்து இதுதான் தேவனுடைய சித்தம். We cannot make our own self ideas and say, oh, this is good, this is acceptable, this is perfect will of God. சொந்த ஐடியாவையும் சொந்த காரியங்களையும் வைத்துக்கொண்டு இதுதான் தேவனுடைய சித்தம், இதுதான் தேவனுடைய நன்மை, தேவனுடைய பரிபூரணமான. No, we need to prove it. இல்ல, நாம் அதை பகுத்தறிந்து நிச்சயம் உறுதிப்படுத்தணும். How can we prove? எப்படி நாம் அதை பகுத்தறியறது? We prove it with the word of God. தேவனுடைய வார்த்தையை கொண்டு நாம் பகுத்தறிய வேண்டும். This is like a testing stone by which we can prove even our thoughts. நம்முடைய சிந்தையின் காரியங்களை கூட சோதிக்கிறதுக்குரிய ஒரு உரைக்கல் தான் இந்த வேதவசனம். So believing in heart, இருதயத்துல விசுவாசிக்கணும். how did that faith come? எப்படி விசுவாசம் வரும்? It came through the word. அந்த வார்த்தையின் மூலமா. So the faith in our heart, it came through the word of God. எனவே தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற விசுவாசம் நமக்கு உண்டாகுது. When we prove our mind with the word of God, then our heart, what our heart is believing and what our mind is thinking, it harmonizes, it syncs together. தேவனுடைய வார்த்தையினாலே நம் மனம் மறுரூபமாகிறதுனாலே இருதயத்தில் விசுவாசித்த காரியமும் மனமும் ஒன்றாக
தேவனுடைய காரியங்களுக்கு இசைந்து போகிறதாய் ஒருங்கிணைந்து போகிறதாய் Because இருக்கும். what our heart is believing, it came from the word of God, and what our mind is thinking is proven by the word of God. தேவனுடைய நம்முடைய சிந்தையில இருதயத்துல இருந்து உண்டான விசுவாசம் எப்படி தேவனுடைய வார்த்தையினால உண்டானதோ அதுபோல அந்த சிந்தை மறுரூபமானதும் தேவனுடைய வார்த்தையினால் That's உண்டானது. how the spirit and the soul syncs together. இப்படியாக ஆவியும் ஆத்துமாவும் ஒன்றாக இசைகிறது, ஒருங்கிணைக்கிறது. Believe in the heart through the hearing of the word. தேவனுடைய வார்த்தை கேட்பதின் மூலமாய் இருதயத்திலே Be விசுவாசிப்பது. transformed in your mind by proving our thoughts with the word of God. தேவனுடைய வார்த்தையினாலே நம்முடைய சிந்தையை நாம் பகுத்தறிகிறதுனாலே நம்முடைய மனம் புதிதாகிறது. That's why the scripture says our soul is also redeemed by the engrafted word. It has got the ability to save our souls. அது நம்முடைய ஆத்துமாவை ஈடேற்ற வல்லமையுள்ள ஒரு சாந்தமுள்ள வசனம் நம்முடைய உள்ளத்திலே நாட்டப்பட்டது. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. And when both of these things happen, இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும்போது then the body, சரீரமானது it will follow. அது பின்பற்றி தான் போகும். That's what Romans 12:1 says. அதுதான் 12 ரோமர் 12 I beseech you therefore, brethren, by the mercies of God, that ye present your bodies as a living sacrifice, holy, acceptable unto God, which is your reasonable service. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். When our spirit and soul syncs with the word of God, then our body will never have any problem to follow what the spirit and the soul have synced together there. ஆவியும் ஆத்மாவும் ஒருங்கிணைந்து எந்த காரியத்திலே அது முன்னேறி கடந்து போகுமோ சரீரமானது அதை பின்பற்றி அப்படியாக கடந்து வரும். Only when our soul is not in sync with our spirit, then only the body can do anything. அந்த ஆத்மா நம்ம ஆவியோடு அது ஒருங்கிணைக்கப்படணும், அப்பதான் சரீரம் பின்பற்றி போகும். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. This flesh can do only two things. இந்த சரீரம் மாம்சம் ரெண்டு காரியங்களை When I செய்யும். say flesh, I am talking about the carnality. நான் மாம்சம் என்று சொல்லும்போது இயற்கை மனிதனை பற்றி சொல்கிறேன். It can either lead or it can follow. அது ஒண்ணு நடத்தி போகும், இல்லாட்டா பின்பற்றி போகும். But if you destroy the carnality, அந்த மாம்சத்தை நீங்கள் அழித்தீர்களானால், that's why the scripture says carnally minded is death. மாம்ச சிந்தை மரணம் என்று வேதம் சொல்கிறது. Spiritually minded, தேவ ஆவியின் சிந்தையோ, if our mind is synced with the spirit, நம்முடைய சிந்தையானது ஆவியோடு இசையும்போது, then this body just follows இந்த சரீரமானது அப்படியே சும்மா பின்பற்றி follows the leading of the spirit. ஆவியினுடைய நடத்துதலை அது பின்பற்றி We'll be போகும். able to live our life the way that God wants us to. தேவன் எப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். We'll be able to do all what God says and what God wants us to do as we are living our life. தேவன் நம் இந்த வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே என்ன செய்ய சொன்னாரோ எவைகளெல்லாம் அவர் செய்யும்படியாக நமக்கு கட்டளையிட்டாரோ அவைகளெல்லாம் நம்மால் செய்ய முடியும். This is the faith agreement that we have within ourselves between இதுதான் the நமக்குள்ளே spirit, soul and body. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தோடு நாம் செய்து கொண்டுள்ள ஒரு விசுவாச ஒப்பந்தம். Praise the name of the living God. See, this body is a tool to do what God wants us to do. தேவன் செய்ய சொன்னதை செய்கிறது, இது ஒரு கருவி சரீரம். Even to live the life that God wants us to live, this body has to manifest. நாம் தேவன் சொன்ன வாழ்க்கை வாழ்வதற்குரிய அந்த வாழ்க்கை வாழ்வதும் இந்த சரீரம் இது மூலமாய் தான் So for that it has to sync with what the spirit and the soul says. அந்த ஆத்மா ஆவி என்ன சொல்கிறதோ அதோடு அது இசைந்து போக வேண்டும், ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். God's big picture is in his word. தேவனுடைய பெரிய படம் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. And it's very important that we believe this word in our heart. இந்த வார்த்தையை நம்முடைய இருதயத்திலே நம்ம விசுவாசிக்கணும். Perceive, understand, have the revelation of it in our குறித்த heart. அறிவு, இதை குறித்த புரிந்துகொள்ளுதல், இதை குறித்த வெளிப்பாடு நமக்கு By உண்டாயிருக்கணும். hearing what the Spirit says. ஆனா ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதை நாம் கேட்க Because the வேண்டும். Spirit reveals this word. ஏனென்றால் ஆவி இந்த வார்த்தையை தான் அது வெளிப்படுத்தும். Then your mind is synced with your spirit. அதன் பின்பாக உங்களுடைய சிந்தையானது, உங்கள் மனமானது இந்த ஆவியோடு Be ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். transformed by the renewing of your mind, by proving what is the good and acceptable perfect will of God. தேவனுடைய நன்மை, பிரியம், பரிபூரணமான சித்தம் இனதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக்கப்படும். So that
we will be able to live our life the way God wants us to live, தேவன் and we'll be எப்படிப்பட்ட able to do all what God wants us to do. எப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்பினாரோ அந்த வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். தேவன் எவைகளெல்லாம் செய்யும்படியாக நம்ம சொன்னாரோ அவைகளெல்லாம் செய்வதற்கு ஏதுவாகும். This is the sinking of the spirit, soul and body to இதுதான் perceive and fulfill God's big picture or God's big plan. தேவனுடைய பெரிய படத்திலே தேவனுடைய பெரிய திட்டத்தை நாம் நிறைவேற்றி முடிப்பதற்குரிய ஆவி ஆத்மா சரீரம் ஒருங்கிணைப்பாகும். Let us understand this. இதை நாம் புரிந்து கொள்ளணும். We are all playing little part in God's big picture and big plan that He has for our lives in our day and time. நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் வாழ்கிற இந்த காலத்தில் இந்த நேரத்தில் நமக்காக தேவன் கொண்டிருக்கிற அந்த பெரிய திட்டம், அந்த பெரிய வரைபடத்தில் நம்முடைய பங்கு என்னவோ அந்த காரியத்தில் நாம் செய்ய வேண்டும். We may not understand the total picture from the beginning to the end. ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் முழுமையான காரியங்களை நாம் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள முடியாமல் But there is a day that is coming. ஆனா ஒரு நாள் ஒன்று வருகிறது. When we slip from this time into eternity, நாம் இந்த காலத்திலிருந்து விடுபட்டு நித்தியத்துக்குள்ளாக கடந்து we'll be able to see that big picture from the beginning to the end. ஆரம்பத்திலிருந்து முடிவிலே நடந்த அந்த ஒரு பெரிய வரைபடத்தின் திட்டத்தின் குறித்த காரியங்களை நாம் அறிய முடியும். And we'll be very blessed to know that we played our part in that big picture. நம்முடைய பங்கை அந்த வரைபடத்தில் அந்த திட்டத்தில் எந்த அளவு நாம் செய்ய தேவன் விரும்பினார் அந்த அளவு நாம் செய்தோம் என்கிற மகிழ்ச்சி அந்த நாளில். Sometimes you may not understand everything that is going on. ஆனா கடந்து போய் கொண்டிருக்கிற எந்த காரியத்தை குறித்த சில காரியங்கள் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். But stay in fellowship with God. ஆனா தேவனுடைய ஐக்கியத்திலே நிலைத்திருங்க. Commune with Him. அவரோடு கூட ஐக்கியப்படுங்க. Live the way that He wants you to live. அவர் விரும்புகிறபடி உங்கள் வாழ்க்கை வாழுங்க. Do all what He wants to do. அவர் செய்ய விரும்புகிற எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றுங்க. Whatever He shows you from this big picture of the அவர் அந்த Bible, பெரிய வரைபடத்திலே உங்களுக்கு என்று செய்யும்படியாக எதை காண்பித்தாரோ அவைகள் எல்லாம் நீங்கள் செய்து you will முடிங்க. never lose. You will always நீங்கள் ஒரு win. காலம் ஒன்றையும் இழந்து போக மாட்டீர்கள். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. This is the purpose of God in the life of each and every believer. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையிலும் விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய நோக்கம் தீர்மானம் இதுவாகும். By the mercies of God we have spoken around 35 messages in this series. தேவனுடைய இரக்கத்தினாலே இதை குறித்த ஒரு 35 செய்திகள் இதை நாம் தியானிக்கிறோம். Everything has been uploaded on the YouTube and I have created a playlist for this series of messages alone. இந்த தொடர்போதனுடைய பட்டியலை நான் யூடியூபிலே நான் வைத்திருக்கிறேன். அதை தொடர்ந்து நான் அனுப்பி கொண்டிருக்கிறேன். So take your own time if you want to listen and you can introduce it to your friends if you are blessed by it. நீங்கள் அதை கேட்டு கவனிக்க வேண்டுமானால் உங்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுது அதை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு உங்கள் அயலத்தாருக்கு இதை அறிமுகப்படுத்துங்க. Last year I was trapped alone for almost 4 months, millions of miles away from here. இந்த இடத்திலிருந்து 4 மாதங்களுக்கு அநேக 1000 மைல்களுக்கு அப்பால் நான் தனியாக இருந்தேன். When I was thinking about all the things that are happening because of this pandemic and so on, இந்த தொற்று காலத்திலே இந்த காரியங்களில் நடந்த இவைகள் எல்லாவற்றையும் நான் இதயத்திலே நான் தியானித்துக் கொண்டு தனிமையாக இருந்தேன். when I prayed about it, I understood God is really shaking up the body of His church. நான் உண்மையாக அதற்காக நான் காத்திருந்து ஜெபித்தபோது தேவன் ஆண்டவர் சரீரமாகிய சபையில ஒரு அசைவை கொண்டார். I just shared with you what I have understood from Him. அவரிடத்திலிருந்து நான் புரிந்து கொண்ட காரியத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். God wants His body to be back to fulfilling His purpose. தேவன் தம்முடைய சரீரமாகிய சபையானது அவர் விரும்புகிறபடி வாழ வேண்டும். அவர் செய்ய நினைத்த தீர்மானத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றி முடிக்க வேண்டும். He will deal with the world in one way. அவர் தம்முடைய அந்த உலகத்தோடு அவர் செயல்படுகிற விதம் ஒரு விதம். But He is dealing with His own people. தன்னுடைய சொந்த ஜனத்தோடு அவர் செயல்படுகிற விதம். And if we are His own, நாம் அவருக்கு சொந்தமானவர்களாக we must be aware whether we are living our life நாம் அவர் விரும்புகிறபடி அவருடைய சித்தத்தின்படியாக நம்முடைய வாழ்க்கை நாம் வாழ்கிறோமா என்பதை நாம் சோதித்து பார்க்கணும். doing the will of God and fulfilling the purpose and plan of God for our lives on this earth. இந்த பூமியிலே தேவன் நமக்கு நியமித்திருக்கிற காலத்திலே அவருடைய தீர்மானத்தை அவருடைய திட்டத்தை அவருக்குள்ளே நாம் நிறைவேற்றுகிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். That is the reason we are here. அந்த காரணத்தினால தான் நாம் இங்கே இருக்கோம். We are born into this world. நாம் இந்த உலகத்திலே தான் பிறந்திருக்கிறோம். So that we can know God. நாம் தேவனை நாம் அறிந்திருக்கிறோம். So that he says He has purchased us, He has bought us. நாம் இந்த உலகத்துல இருந்தாலும் தேவனா இருந்தால் அவர் அவருடைய இரத்தத்தினாலே கிரயத்துக்கு நம்மை அவருக்கு கொண்டிருக்கிறார். See, this is not a buying price of a slave.
ஒரு அடிமையை விலை கொடுத்து வாங்குறது போல இது வாங்கலாங்க. This is the redeeming price of a son. ஒரு குமாரனுடைய மீட்பின் கிரயம். So that we can be restored back to the glory with which we existed in the mind of God in the beginning of கிறிஸ்து time. இயேசுவுடைய சிந்தையிலே சிருஷ்டிப்பதற்கு முன்பாக அவருக்குள்ள எவ்வளவு மகிமையாய் நாம் இருந்தோமோ அந்த மகிமையை அந்த நிலையை அடைய அந்த மீட்பின் நிலையை அடைவத்தான் தேவனை நமக்கு As we are passing through this time, இந்த காலம் என்கிறக்குள்ளே நாம் கடந்து போய் let us know who God is தேவன் யார் என்பதை நாம் அறிந்தோம். and who we are in Him, அவருக்குள்ளே நாம் யார் என்பதையும் நாம் அறிந்து and at கொண்டோம். what time we are living நாம் in, எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் so that அறிந்தோம். we can live our life the way He wants us to live, அவர் எப்படி நம்மை வாழ விரும்புகிறாரோ அந்த விதத்திலே நாம் வாழ so வேண்டும். that we can do the will of God. அப்பொழுது மாத்திரமே அவருடைய சித்தத்தை நாம் செய்ய முடியும். God bless you all in Jesus' name. தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. Amen. ஆமென். Our gracious and loving Heavenly Father, கிருபையும் அன்பும் நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, thank you for the opportunity that you gave us to talk about this series for the last 35 ஆண்டவரே, weeks. 35 வாரங்களாக இதை குறித்த காரியங்களை நாங்கள் தியானிக்க நீர் கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி. Help us not just be the hearers of the word. ஆண்டவரே, இந்த வேத வசனங்களை நாங்கள் கேட்டவர்களாய் மாத்திரமல்ல, Let us not just be the hearers and the believers of the word alone, but be the receivers and the doers of the word. தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டவர்களாய் விசுவாசித்தவர்களாய் அதை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றும். Like Noah found grace in the sight of God, நோவாவுக்கு எப்படி தேவனுடைய கண்களிலே கிருபை let us கிடைத்ததோ, all find grace in your sight. ஆண்டவரே, உம்முடைய கண்களிலே எங்களுக்கும் கிருபை To live the உண்டாகட்டும். life the way that you want us to நீர் live. விரும்புகிற வாழ்க்கையை நாங்கள் வாழும்படியாக எங்களுக்கு உதவி To செய்யும். do what you want us to do and fulfill ஆண்டவரே, your இந்த purpose. பூமியிலே நாங்கள் என்ன செய்யும்படி எங்களுக்கு நியமித்திருக்கிறீரோ அதை நாங்கள் செய்யும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்யும். Bless everyone. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். Lead us and guide us in the way everlasting. ஆண்டவரே, நித்தியமான பாதையிலே நீர் அவர்களை நடத்தும் வழி We நடத்தும். declare that all the glory, honor and praise belong to you சகல alone. துதி கன மகிமை மேன்மை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே So we உண்டாகட்டும். ask all of this wonderful blessings in the precious name of the Lord இந்த Jesus எல்லா Christ. ஆசீர்வாதங்களும் வெளியேற பெற்ற நாமமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன். Amen.